அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவானாக. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் வட்டம் என்னுடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய கண்ணியமிக்க தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே போன்று மதுரை, சக்கிமங்கலம், அதே போன்று இங்கே வந்து தேர்ந்தெடுக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் தந்தைகள் எல்லோருக்கும் சரி, இந்த பள்ளி ஜமாத்தார்களுக்கும் சரி, என்னுடைய தனிப்பட்ட சலாத்தையும் துவாவையும் தெரிவித்துக் கொண்டவனாக எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வேண்டி ஆர்வம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை படைத்து விட்டார். மனிதனை படைத்த அல்லாஹ் படைக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு டெமோ காட்டணுமா இல்லையா? உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை ஏதோ படைச்சாச்சு வச்சாச்சு, இந்த மனிதன் இப்படியே போயிட்டான் வாழ்ந்துட்டான் என்று இல்லாமல், இந்த மனிதன் பிறந்தது எதற்கு, வாழ்றது எதற்கு, இனி மௌத்தா போய் கபருக்கு போறது எதற்கு, மறுமையில வந்து நிற்கிறது எதற்கு, மறுமையில கேட்கப்படுகின்ற கேள்விகள் எதற்கு, அங்க நல்லதா கெட்டதா, சொர்க்கமா நரகமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லையா என்று எல்லாம் சொல்லி தரணுமா இல்லையா? அதை சொல்லி தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்துல அந்தந்த சமுதாய மக்கள் எந்தெந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவது வழக்கம். அவர் வருவார், வந்து சொல்லுவார் வாழ்க்கை என்ன, நீங்க எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், நீங்க எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது என்பதையெல்லாம் A to Z தலை சீவுறதுலேருந்து செருப்பு போடுறது வரைக்கும் அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அந்த மக்களுக்கு சொல்லி தருவார். அந்த வரிசையிலே எல்லா நபிமார்கள், எல்லா ரசூல்மார்களுக்கும் இறுதி நபியாக இந்த உலகத்தினுடைய வந்த நபிமார்களுடைய பட்டியலை முடித்து வைக்கக்கூடிய நபியாக இந்த உலகத்தின் யுக நாள் முடிவு வரைக்கும் வரக்கூடிய உலக மக்கள் யாவருக்கும் கடைசி முடிவாக வந்த நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றதினால் முஸ்லிம் என்று சொல்லி தொப்பி, தாடி, ஜுப்பா, பள்ளி, தொழுகை, முசல்லா, தஸ்பீ, குர்ஆன் எல்லாம் செஞ்சுக்கிட்டு உள்ள உட்கார்றோம். இது அல்லாம வெளியில இருப்பவர்களுக்கும் சரி, இந்த உலகத்துல மனிதனாக பிறந்துவிட்ட ஆண் பெண் அத்தனை பேருக்கும் எல்லோருக்குமான சொந்தமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம நின்றுடக்கூடாது. உங்க நபி யார் என்று கேட்ட உடனே எங்க நபி எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவங்க, தொழுகையை கற்றுக் கொடுத்தவங்க, எங்க நபி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க என்று சொல்பவர்கள் அல்ல. நாம இப்படி சொல்லணும், நம்ம நபி இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு நபி, உங்களுக்கு நபி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முடிவான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டத்தலைவர், மாநில தலைவர், ஸ்டேட்டு தலைவர், பிரதமர், சிஎம் என்று எல்லாம் கடந்து ஐநா சபைன்னு ஒன்று இருக்கும், அங்கேயும் ஒரு தலைவர் இருப்பார். 4 வருஷம் இருப்பார், 5 வருஷம் இருப்பார், எலெக்ஷன் வந்தவொன்னு மாறிடுவார். யுக முடிவு நாள் வரைக்கும் மாறாத ஸ்டாண்டர்டான ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எலெக்ஷன் வச்சு மாறுறதோ 5-10 வருஷம் இருந்தாச்சு இனிமேல் நீங்கள் போயிருங்கன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லாத தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நூற்றாண்டில் நானும் நீங்களும் இருக்கிறோம். 21ஆம் நூற்றாண்டு 2021 7ஆம் தேதி 11ஆம் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். அதே அடுத்த நூற்றாண்டில் நாம் இருப்போமா இல்லையான்றத நான் சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும். அடுத்த நூற்றாண்டு வேறொரு சமூகத்திற்கு, அந்த சமூகத்திற்கும் சொந்தமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம நபி என்னமோ நாம இன்னைக்கு வாழ்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி போகக்கூடிய நபி அல்ல. நம்ம நபி இந்த நூற்றாண்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் உண்டான நபி அல்ல. நாம போய் நீ எத்தனை ஆண்டுகள் இந்த உலகம் இருக்குதோ, இது எப்படி பார்க்க போகுதோ எதுவுமே தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருமை நபியினுடைய சுன்னத்துகள் இந்த உலகத்துல நிலைத்திருக்கும்.
அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன், இந்த வேத புத்தகம் உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய வேத புத்தகம் மட்டும் அழியாது. கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு யுக முடிவு நாள் கூட குர்ஆனுடைய எழுத்துக்கள் மேலே உயர்த்தப்பட்டு வெறும் தாளாக தான் இங்கே இருக்குமே தவிர அந்த எழுத்துக்கள் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய அரசுக்கிட்ட போயிடும். எனவே தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லோருக்குமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் திருப்புவன ஜமாத்துக்கு, மதுரை ஜமாத்துக்கு, சென்னை ஜமாத்துக்கு, திருச்சி ஜமாத்துக்கு என்று பிரிச்சிடக்கூடாது. நான் சொல்றது ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனலுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் குறிப்பாக இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் மட்டும் இல்லாமல் அந்த வட்டத்தை கடந்து இந்த உலகத்தில் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மார்க்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதில் மாற்றமே கிடையாது, துளி அளவும் கூட மாற்றம் கிடையாது. எனவே சொல்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய தலைவராக மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போய் இருக்கின்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒட்டி போயிருக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், டெமோவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் காமிப்பான். இன்னைக்கு மனுஷன் பார்க்குறோம், எல்லா மனிதர்களும் ஒரு கம்பெனி, அந்த ப்ராடக்ட்டு, அந்த கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்டு வெளியே வந்தோடனே நேராக போய் நாம் போய் கடையில் போயிட்டு இது என்னன்னு தெரியாமல் வாங்கிட மாட்டோம். ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, எதுவாக இருந்தாலும் எப்படிப்பா யூஸ் பண்ணணும், இப்படி சுவிட்சு போடணும், இப்படி ஆஃப் பண்ணணும், இப்படி ஆன் பண்ணணும், இப்படி தான் இதை திறக்கணும், இப்படி தான் இதை மூடணும் என்று சொல்லுவோம் பாருங்கள். இந்த டெமோ இருந்தால் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இது எப்படி திறக்குன்றது நம்மளுக்கு தெரியும். டெமோவே இல்லைன்னா அது எத்தனை லட்சம் கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சாலும் இவருக்கு யூஸ் பண்ண தெரியாது, அதை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது. அங்கே ஒரு ஆள் சேல்ஸ்மேன் நிற்பார், பாய் இதை இப்படி திறக்கணும், பாய் இப்படி ஓவராக திறந்தீங்கன்னா உடஞ்சிரும், ரொம்ப பொறுமையாக திறந்தீங்கன்னாலும் வராது, மீடியமாக திறக்கணும் என்று திறக்கிறதுலேருந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் சொல்லித்தராரு பாருங்க ஒரு டெமோ. இந்த டெமோவை வச்சு தான் இன்றைக்கி நாம் எல்லா பொருட்களையும் பயன்படுத்துகிறோம். ஒரு கண்ணாடி போடுறது டெமோ காட்டப்படுது, செருப்பு எப்படி போடணுன்றது டெமோ காட்டப்படுது. நாம் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டெமோ எடுத்துக்காட்டு ஒன்று இருப்பது போல மனுஷன் பிறந்ததுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் டெமோவாக நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செய்தும் காட்டு போனவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வெறுமனே சொல்லலை, சாப்பாட்டை நீ இப்படி சாப்பிடணும்னு சொல்லலை, இப்படி தான் சாப்பிடணும்னு சாப்பிட்டார்கள். அதை பார்த்து அந்த சகாபாக்கள் புரிந்தார்கள், ஆகா சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும், உணவுக்கு இப்படி தான் மரியாதை கொடுக்கணும், நின்று கொண்டு தலையில் துணி இல்லாமல், கீழே சுப்ரா இல்லாமல், கை கழுவாமல், தட்டு பாத்திரத்தை தொலைக்காமல் சாப்பிடக்கூடிய உணவில் பறக்கத்தில்லை என்பதை புரிந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த சாப்பாட்டில் உள்ளே போகிறதுலேருந்து மீண்டும் வெளியே டாய்லெட்டுக்கு போகிற வரைக்கும் சரி, அந்த டாய்லெட்லேயே நீ எப்படி இருக்கணும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர்னா இதுதான். அதனால தான் சொல்கிறோம், எல்லோருக்குமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது வலது காலை வச்சுட்டு உள்ளே வரோம், இடது காலை வச்சுட்டு வெளியே போகிறோம். ஆனால் மலம் ஜலம் கழிக்கின்ற இடத்துல அதுக்கு ஆப்போசிட், இடது காலை வச்சுட்டு தான் நீ உள்ளே போகணும், வலது காலை வச்சுட்டு தான் ரிட்டர்ன் வரணும். ஏன்? வலது காலை வச்சுட்டு போகிற இடம் பறக்கத்தான இடம். அதனால் வீடு, பள்ளிவாசல், மதரசா எதுவாக இருந்தாலும் வலது காலை வச்சு தான் போகணும். ஆனால் நபி இதை கூட இங்கே பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கூட அதிர்ந்து போகிறாங்க. ஒரு தலைவர்னா நான் இப்படி தான் வாழுவேன், நான் போகிறது ஹைஃபையான காரு, நான் வாழ்கிறது மாட மாளிகை வீடு, இப்படின்னு ஒரு உலகத்தில் பேசக்கூடிய நேரத்தில் மலம் ஜலம் கழிக்கிறது கூட நீ இப்படி தான்ப்பா செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னா அந்த தலைவர் யார்? ஹூ இஸ் திஸ் முஹம்மத்? அந்த முஹம்மது யார் என்று சொல்லி அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து கழிவறைக்கு கூட அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கண்மணி நாயகம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மனிதன் எப்படி வாழணும் என்பதை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அந்த வாழ்க்கை இருக்கிறதுனால தான் நம்மளாம் ஐயத்தோடு இருக்கிறோங்க.
அதுதான் உண்மையானது. இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுறது நம்ம காசு பணமோ நம்மளுடைய பொருளாதாரமோ ஒன்றும் கிடையாது, எல்லாம் மண்ணுன்றதை இந்த 2 வருஷமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? முன்னால் 4-5 வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க உலகத்தில் ஒன்றும் இல்லை, மருத்துவம் கை கொடுக்காது, காசு பணம் கை கொடுக்காது, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. யாரும் நம்பலை. 2019-20 லாக்டவுனை போட்டு உட்கார நல்லா வீட்டில் விட்டா பாருங்க, அன்னைக்கு முடிஞ்சா மனுஷன் அல்லாஹ் அக்பர். அமெரிக்காவினுடைய இருதயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு மருத்துவர், உலகம் முழுக்க சென்று அறுவை சிகிச்சை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர், தலை சிறந்த ஒரு டாக்டர் ஃபோன் செய்கிறாங்க, ஐயா என் உயிரை காப்பாற்றுங்க, என்னன்னே தெரியல, ஒரு வயிறு சேவிச்சுக்கிறாங்க, காப்பாற்று. ராஜா எனக்கு நீ ஃபோனே செய்யாத வச்சிருக்கு. லண்டனில் படித்தவர், மிகப்பெரிய மருத்துவர், அவர்கிட்ட போனால் எல்லாமே ஷிஃபாவாயிடும்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் கொடுத்து அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. கொரோனா டைமில் ஃபோன் செய்கிறாங்க, லட்சம் இல்லை உனக்கு கோடி கூட தரேன், என் உடம்புல உள்ள கொரோனா வைரஸை நீங்கள் எடுத்துருங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட மருந்து இல்லை, என்கிட்ட மருத்துவம் இல்லை, எல்லாம் கைவிட்டது. மனிதன் கதறி அழுதான். ஹாஸ்பிட்டலில் உள்ளே கொண்டு போய் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருக்கிற மனிதர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறி, அந்த வீடியோ காட்சிலாம் நம்ம கண்ணுக்கு முன்னால் கதறினாங்களே, நாங்கள் இப்படி இருக்கிறோம், 14 நாள் குவாரண்டைனில் வச்சுருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் தெரியல. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபையை கொண்டு உலகத்தினுடைய ரிசல்ட்டிலேயே இந்த கொரோனாவுக்கு பயப்படாமல் யாரா வெளியே இருந்தது அப்படின்னு இன்னைக்கு ஆய்வு செஞ்சு வெளியிட்டாங்க. தெளிவாக எழுதுறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இதற்கு பயந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் பயப்படவே இல்லை. கொரோனாவது கொடை கல்லையாவது போட அப்படின்னு வெளியே தூக்கி போட்டுட்டு அவர் பாட்டு போறாரு வர்றாரு. மற்ற நாளில் பள்ளிவாசலுக்கு தொழில் வரல, அன்னைக்கு அடிச்சுக்கிட்டு வெளியே நிற்கிறாரு. பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் கேட்ட பூட்டிக்கணும்பா, வேணாம், வெளியில் பிரச்சனையாவது, ஊரினுடைய முடிவு, மாநிலத்தினுடைய முடிவு, கவர்மெண்ட் கட்டுப்படும் சொல்லி இருக்க பொழுது அது கட்டுப்படுதுதான். இவ்வளோ நாள் ஜும்மாவுக்கு கூட வராதால அங்கே தட்டுறாரு. அஜத்துக்கு தலைவருக்கும் பிரச்சனை, சென்னை முழுக்க. என்னடான்னு பார்த்தா நான் உள்ளே வரேன் இல்லைப்பா, கவர்மெண்ட் ஆர்டர் இல்லை, உள்ளே வரக்கூடாது, இருக்கட்டும், வீட்டிலே இருந்து தொழுவு. இல்லைன்னா நான் உள்ளே வருவேன். யாராவது 2 பேர் தொழுவு வெளியே வந்து பார்த்தோம்னா அவர் மட்டும் வர்றாரு, அவர் மட்டும் என்ன ஸ்பெஷலாக, அவருக்கு மட்டும் பள்ளிவாசலாம் கேட்டு சண்டை போட்டு தைரியமாக தொப்பி போட்டு தொழுவு வந்த ஒரே கூட்டம் முஹம்மதியர்கள் மட்டும்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த குதிரத்திற்கு பார்த்தீங்களா, அல்லாஹ் அக்பர். இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், உலகத்தில் யாரை பார்த்து பயந்தார்களோ, இன்னும் ஒரு படி உங்களுக்கு நான் மேலே சொல்ல போனால், இவங்கனால தான் கொரோனாவே பரவுச்சுன்னு யாரை பார்த்து சொன்னாங்களோ அவங்களே பிளாஸ்மா சிகிச்சைக்காக கடைசியாக ரத்தம் கொடுத்துட்டு வந்தோடனே டெல்லி கவர்மெண்ட்டை அதிர்ந்து உட்கார்ந்துருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யாரா இவங்க? கொரோனா ஊர் முழுக்க பிடிச்சி மதுரையிலிருந்து சென்னையிலிருந்து எல்லா இடத்துலேருந்து பிடிக்கப்பட்ட மனிதர்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தைரியமாக துணிச்சலாக வந்து நின்று எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தோன்னா பேட்டி கேட்டாங்க. பாய் உங்களுக்கு பயமே இல்லையா? எனக்கு பயமே இல்லையா. எதுக்கு பாய் பயம் இல்லை? நான் உலகத்தை பார்த்து பயப்படலைங்க, நான் கபரு மறுமையை நினச்சி பயப்படுறேன். கபருன்னா என்ன பயம்? மௌத்தா போனோம்னா நீ மண்ணில் அடக்கம் செய்ய தெரியுமா, அது கபரு. நாளைக்கு உயிர் பித்து இறைவன் எழுப்பான் பார்த்தீங்களா, அது மறுமை, அதை நினச்சி ஓ அதெல்லாம் இருக்குதா பாய்? ஆமாம்ப்பா, நான் அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். அதை பற்றி எங்கள் முகமது நபி அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களே, அதை என் வாழ்க்கையில் எடுத்து நான் நடக்கிறதுனால, எங்கள் தலைவர் காட்டிய வழியின் பிரகாரம் நடக்கிறதுனால இந்த துனியாவை பார்த்து கொஞ்சம் கூட நான் பயப்படலை, தைரியமாக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் இந்த உலகத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மட்டும்தான். இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த தைரியம் எப்படி வந்தது? ஏனென்றால் எல்லோரும் கொரோனாவுக்கு மருந்து என்ன, அந்த ஊசியா இந்த ஊசியான்னு போகும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமா மருந்துன்னு வந்துச்சு? நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ ஞாபகம் வரும். வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் ஃபோன்லேயும் பள்ளிவாசல்லேருந்து அறிவிப்பு வந்தது என்ன? எல்லாரும் இந்த கலிமாவை 100 தடவை ஓதுங்க, உங்களுக்கு சிஃபா கிடைச்சிடும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் வேறு எந்த சக்தி எதுவுமே இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி துரைத்தூதர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்கு எதுவுமே வராதுங்க. தஸ்பி மணி அன்னைக்கு உருட்டின ஒரு தஸ்பி மணி தேஞ்சு போச்சு. அடுத்த தஸ்பி மணி பார்க்க போனால் போன கடை இல்லை. ஏன்னா ஒரு வருஷமா தஸ்பி மணி உருட்டி உருட்டி தஸ்பி மணி தேய்ச்சது மட்டுமில்ல, விரல் தேஞ்சிருச்சு. உண்மைங்க, இது விளையாட்டுக்கு சொல்லலை. தொழுவதால் திடீர்னு அழுகுற தகச்சது முதற்கொண்டு சுருவும் கூட பல வருஷம் தகச்சல். ஏன்னா ஜப்தி இன்னைக்கு மொத்தம் போயிடும் தெரியல. பக்கத்துலலாம் வந்துருச்சான், மேல் வீட்டில் வந்துருச்சான், பக்கத்து பில்டிங்கா என்னன்னே தெரியல. நாளைக்கு இருப்போனா என்னன்னு தெரியல. ஏதோ இருக்கிறதே இல்லையோ ஒரு 40 வருஷத்துல ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சு நம்ம சில பேர் சொத்து மத்தை எழுதி வச்சுட்டு பிஸ்மில்லான்னு போகக்கூடிய ஒரு நிலவரம். எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்போ இந்த விவாதத்தினுடைய ஆர்வம் வந்ததுனால நல்லா எல்லாத்தையும் அடக்கிட்டான். அப்பந்தான் உலகத்திலேயே ரிசர்ச் செய்யப்பட்ட முதல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எது தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி மட்டும்தான். உலகமே மருத்துவம் இல்லை, ஊசி இல்லை, எல்லாம் சொல்லுது. அதில் WHO உலகத்தினுடைய சுகாதாரம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல, ஸ்டேட் அல்ல, இன்டர்நேஷ்னல் அளவில் மருந்து இருக்காப்பான்னு கேட்டால் தெரியலங்க. இனிமேல் தான் வருது, ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வருது, நாளைக்கு வருது. கூகுளில் தட்டுறாங்க, கொரோனாவுடைய வைரஸ் நீங்குவதற்கு முகமது நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். ரிசர்ச்ல இதுதான் முதலிடத்தில் இருக்குது. வேற யாரும் எதையும் டைப் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அதுதானே, சமூக வலைத்தளம் தான் இன்னைக்கு சமூகத்திற்கு மத்தியில் ரொம்ப டாப்ல இருக்குது. ரிசர்ச் பண்ணி அது என்னது இது என்னதுன்னு பார்த்த மனுஷன் கொரோனாவில் மட்டும்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருந்து என்ன என்று சொல்லி இன்னைக்கு நானும் நீங்களும் ஜும்மா பயான்கள்லையும் பல நேரங்களையும் கேட்டுருக்கோம் பாருங்க. திப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மருத்துவம், அந்த மருத்துவத்தை உலகத்தில் உள்ள காஃபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அல்லாஹ் அக்பர். பார்த்தா அதுலேயும் மருந்து இருக்கு. சுப்ஹானல்லாஹ். 1400 வருஷத்திற்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொரோனா வைரஸ் அல்ல, இனி எந்த கொண்டக்கடலை வைரஸ் வந்தாலும் அத்தனைக்கும் மருந்து இருக்குது ஹதீஸ்ல. நான் சொல்றது சாதாரணமான வார்த்தை இல்லை, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய வார்த்தையே சொல்றேன், கவனமா கேளுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனி கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்திற்கே அதுதான் விளக்கம். அன்னைக்கு இருந்த அந்த சஹாபாக்கள் சில பேருக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் சில பேருக்கு அந்த காலத்தில் வைரஸு, கிருமி, அது இதுன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காரு. அந்த நேரத்தில் இருந்த இந்த பிளாக் நோய், காலரா நோய், காய்ச்சல், ஜுரம், சளி, இருமல், இவ்வளவுதான். இன்னைக்கு நாம லிஸ்ட் போடுறோம் பாருங்க. உள்ள போன உடனே கண்ணு, கிட்னி, லிவரு, ஹேண்டு, காலு, காது, மூக்கு, தனித்தனியாக இன்னைக்கு மனுஷனை பிரித்து போட்டு கறி கடைக்கு போயிட்டு தலைக்கறி கொடு, கால் கறி கொடு, கை கறி கொடு கேட்குற மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்பாட்டுவா? தலைவலியா அந்த ஹாஸ்பிட்டல் போ, ஹார்ட்டா இங்கே போ, கிட்னியா இங்கே போங்க, முட்டி வலியா இங்கே போங்க, கை வலியா கேரளா போங்க, புத்தூர் கட்டு போடணுமா புத்தூருக்கு போங்க என்று சொல்லி சொல்கிறோம் பாருங்க. மொத்தத்திற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே விளக்கம் சொல்லிட்டாங்க. உலகமே தேடுது மருந்து எங்க, மருந்து எங்க. சுபஹானல்லாஹ். கடைசியாக பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் தொடர்பு கொள்கிறாங்க. ஐயா இதற்கு மருந்து இருக்குமா? பெரிய மருத்துவத்தினுடைய மருந்தை கண்டுபிடிச்சு வெளியிடக்கூடிய பெரும் பெரும் நிபுணர்கள் கேட்குறாங்க. பெரும் பெரும் கவர்மெண்ட் கையேந்தி நிற்குது. இந்தியா மட்டுமல்ல, வல்லரசு நாடு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா, பிரிட்டன், லண்டன் போன்ற பெரும் பெரும் நாடுகள், சைனா, இன்னைக்கு எல்லா பொருட்களையும் அடித்து வெளியே தள்ளக்கூடிய முதலிடத்தில் இருக்கிற நாடு சைனா. அந்த சைனாவிலே ஒன்றும் இல்லை, கையேந்தி நிற்கிறான். ஏதாவது மருந்து இருந்தால் கொடுப்பா, யாராவது வச்சுருக்கீங்களா, யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இனி கண்டுபிடிச்ச 6 மாதம் கழித்து ரிசர்ச் பண்ணி இது வெளியே சந்தைக்கு வர்றதுக்குள்ளே 1 வருஷம், அதுக்குள்ளே இங்கே மொத்த பேரும் என்ன செய்கிறது? எல்லாத்தையும் முட்டி மோதி, நல்லா கவனமாக கேட்கும். முட்டி மோதி மருந்தே இல்லை, கை விரிச்சாச்சு மருத்துவம், கவர்மெண்ட்டு கை விரிச்சாச்சு. சேஃப்டி மட்டும் பார்த்துக்கோ, வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ, கையை கழுவிக்கோ, வாயை கொப்பளிச்சுக்கோ, கையை ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிக்கோன்னு மட்டும்தான் சொல்லுறது முடியுதே தவிர மருந்து இல்லை. என்னதான் செய்கிறது? இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம் மக்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்தெந்த மூளை முடுக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் தேடி 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 பார்த்து
இதுக்கு மருந்து யார்கிட்ட தான் கிடைக்கும்? அப்பொழுதுதான் மூமின்கள் வெளியிடுகிறார்கள், முஸ்லிம்கள், எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மருத்துவத்தை சொல்லியிருக்கிறார். உலகமே அதிர்ந்தது. அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் ஒரே வரிதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அன்னைக்கே நபி சொன்னாங்க, பின்னால் வரக்கூடிய உம்மத்து, இப்போ இருக்கிற உம்மத்துக்கு அதை பற்றி தெரியல. அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு நான் சொன்னது சின்ன சின்ன நோய்கள் தான் தெரியும். இன்னைக்கு நாம் பேசுகிற மாதிரி வைரஸ், கிருமி, அந்த அட்டாக் இந்த அட்டாக்லாம் அன்னைக்கு இல்லை. ஆனால் அன்னைக்கே கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தையும் உம்மத்துக்கு பின்னால் வருவாங்க, இந்த உம்மத்துக்கு வாழ்க்கையான தேவைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தந்தது போல மருத்துவத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இது பயன்படும் என்று சொல்லி வைரஸ் கிருமியை பற்றி விழிப்புணர்வே இல்லாத அந்த காலகட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகியதோடு மருத்துவத்தை அன்றைக்கு மக்களுக்கு முன்னால் சொன்னார்கள். அன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, இன்னைக்கு நம்மளுக்கு அது புரியுது. புகாரி கிதாபில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம் அவ் கமா قال அலைஹி வஸல்லத்து வஸலாம். நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டே பாதுகாவல் தேடுகிறேன், உன்னிடத்திலேயே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறேன். மினல் பரஸி, வெண் குஷ்டத்தை விட்டும். கை நல்லா இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். திடீர்னு அந்த கை கால்கள் மடக்கி குஷ்டம் என்று சொல்வார்கள், அந்த நோய். மினல் பரஸ், அல்லாஹ் அந்த பரஸை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஜுனூன், நல்லா இருக்கிறார், திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த பைத்தியத்தை விட்டும், அந்த ஜுனூனை விட்டும், மஜ்னூனாக பைத்தியக்காரனாக போவதை விட்டும் யா அல்லாஹ் நான் உங்ககிட்ட பாதுகாவல் தேடுகிறேன். வல் ஜுதாம், இங்கே தான் இந்த பாயிண்ட். ஒமின் ஸய்யில் அஸ்காம், இங்கே தான் பாயிண்ட். வைரஸ் உண்டானவங்களுக்கு இது உள்ளது. அல்லாஹ் அக்பர். இந்த ஜுதாமுக்கும் ஸய்யில் அஸ்காமுக்கும் அன்னைக்கே இமாம்கள் விளக்கி எழுதி வச்சாங்க. உங்களுக்கு நான் இதை பற்றி தெளிவாக அரபி வார்த்தையை வச்சு சொல்லணும்னா சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அன்னைக்கே எழுதிட்டாங்க. வல் ஜுதாமி ஒமின் ஸய்யில் அஸ்காம்னா என்னன்னா, கண்ணுக்கு தெரிகின்ற புழு பூச்சிகளின் மூலமாக வரக்கூடிய நோய்களும், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கின்ற புழு பூச்சிகளின் மூலமாக வரக்கூடிய நோய்களும், அதாவது இதற்கு நாம் சொல்லக்கூடிய வைரஸ். இந்த வைரஸ்கள் வல் ஜுதாம் வ மின் ஸய்யில் அஸ்காம், கெட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமிகளை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முடிஞ்சிருச்சு கதா. அல்லாஹ் அக்பர். வல் ஜுதாமுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. ஒமின் ஸய்யில் அஸ்காமுக்குள்ள இன்னைக்கு நாம பேசுகிற கொரோனா வைரஸ் மட்டுமல்ல, இனி புதுசு புதுசாக வருஷம் இனிமேல் வரப்போகுது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு எல்லாமே. அந்தந்த வருஷத்தில் ஒன்று கரெக்டாக டிசம்பர் ஆனோன்னு ரிலீஸ் பண்ணி விட்ருவான். மார்ச் ஏப்ரல் வந்தோடனே லாக்டவுன் பண்ணிடுவான். பள்ளிவாசலில் தராவி தொழுகாமல் எல்லாம் வெளியே நில்லுங்கன்றுவான். இதுக்காக வேண்டியே சில வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உண்மையாக சில வைரஸ் இருக்குது, போலியாக சில வைரஸ் இருக்குது. இன்னைக்கு நாம் அதை புரிஞ்சு தான் இருக்கிறோம். சில மருத்துவ நிபுணர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொரோனா வைரஸ்ன்றதை அது இவன்களாக தான் உருவாக்குனதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிடிவாதத்தில் தான் நிற்கிறாங்க. அது இயற்கையாக உருவானது அல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்றைக்கும் மருத்துவர்கள் சொல்கிற வீடியோ காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஆக மூமின்களுடைய விவாதத்தை கெடுப்பதற்கும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடக்காமல் இருப்பதற்கும் உண்டான முயற்சிகளும் இந்த உலகத்தில் செய்யப்படும். இது வேறு சாப்டர். யூதர்களுடைய சூழ்ச்சியை பற்றி பேசுனா எனக்கு 3 மணி நேரம் கொடுத்தாலும் நான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் கியாமத்து நாள் வரைக்கும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவங்க அப்படி செஞ்சால் தானே. யூதர்கள் சொல்லவே தேவையில்லை, மக்காவோடு இருக்கும் பொழுதும் நபியை கொடுமைப்படுத்ததை மட்டுமல்லாமல் மதீனாவுக்குள்ளே வந்ததற்கு பின்னாலும் அவங்க கொடுத்த நோய்களும் அவங்க கொடுத்த நோவினைகளும் ஏறாலும். எனவே அந்த கயிறு வேற ட்ராக் அது மூமின்களை என்னைக்கும் டார்கெட் செஞ்சு கியாமத்து வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். எனவே யூதர்கள் இன்னைக்கு நான் தெளிவாக ஒரே வார்த்தையை சொல்றதான் தான் எலுமினாட்டிஸ். இன்னைக்கு அதை பற்றி விழிப்புணர்வு நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. சமூக வலைத்தளங்கள்லேயும் அதை பற்றி பேசப்படுது. எலுமினாட்டிஸ்னா யாரு? இன்னைக்கு பொருளாதாரம் உயரணுன்னாலும் இறங்கணுன்னாலும் அவன் அந்த டேபிளில் உட்காந்து கையெழுத்து போட்டால் நடக்குது. தங்கம் திடீர்னு விலை ஏறும்,
திடீர்னு இறங்கும். நாம் நினச்சக்கூடாது என்னமோ ஏறி இறங்கு, இல்லை, அவன் பிளான் பண்ணுறான். எந்த அளவுக்கு சொன்னால் இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன சாப்பிட்ணுன்றது கூட அங்கே உட்காந்து பிளான் பண்ணுறான். தப்பாக எடுத்துக்காது, உண்மை அதுதான். இந்த பிஸ்கட்டு இன்றைக்கி நம்ம இடத்துல இங்கே வந்து நிற்கிதுன்னா அவங்க போட்ட டார்கெட். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த பிஸ்கட்டே இல்லவே இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா, லைவாக சொல்கிறேன், 30 வருஷம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்னா அவர் வீட்டிலேருந்து கருப்பட்டி போட்டு வந்துடுவார், இவர் வீட்டிலேருந்து சீடை கொண்டு வருவார், இவங்க வீட்டிலேருந்து அதிரசம் கொண்டு வருவாங்க. இப்படியே நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிடுவோம். நடந்துச்சா இல்லையா? பெரியவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாம் போய் எதுக்குப்பா அதெல்லாம் தேவையில்லாம் வீட்டில் செஞ்சுட்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு கை வலி கால் வலி வந்துருச்சு பாரு, எல்லாம் வந்துருச்சு. வந்ததுனால என்ன செய்கிறது? 5 ரூபா பிஸ்கெட்டு இருக்குதுப்பா, டீ ஆர்டர் கொடுத்தா வந்துடும்பா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கேன்னு மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாமே வந்துடுச்சா இல்லையா? உடனே சாப்பிட்றது. நான் இதன் மட்டும் சொல்லலை, விழாவுக்கும் சொல்ல. நேராக வீட்டுக்கு பயான் முடிஞ்சு போகிறீங்க, என்னம்மா சமைச்சிருக்க, என்ன செய்யறதுனே தெரிலங்க, அதுதான் யோசனை பண்ணுறேங்க. சரி, ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கு, பேர் சொல்ல முடியாது, வெளியில் அந்த பாக்கெட்டு வாங்க. அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போட்டால் என்னவாயிடுது? உணவாயிடுது. 5 மினிட்ஸ் போட்டு இந்த புழு வர்ற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கு, அதை வாயில் போட்டு இப்படி முடிஞ்சுக்கிட்டு நல்லா புரியுங்க. 30-40 வருஷம் முன்னாடி இந்த உணவு இல்லை. நம்ம வீட்டில் உள்ள அத்தம்மா பெத்தாக்கிட்ட போய் கொடுத்தா, இது என்னடா இது புழு மாதிரியே இருந்துச்சு, இதெல்லாம் யாரா தின்னுவா சொன்னாங்களா இல்லையா? நான் உண்மையிலே கேட்குறேன், சொன்னாங்களா இல்லையா? இது எப்படி வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம தெரியாத உணவெல்லாம் சாப்பிடுவோம். என்ன உணவுன்னே தெரியல, பாக்கெட்டில் வச்சுருக்கான், போட்டு சமைச்சு சாப்பிடுவோம். என்ன பிஸ்கட்னே தெரியல, பிரித்து சாப்பிட்டுக்கிறோம். ஏதோ பேக்கெட்டில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றோம். தெளிவாக நான் சொன்னேன், எலிமினாட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன சாப்பிடணுன்றது கூட அந்த இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு அவன் முடிவு செஞ்சது உலகம் முழுக்க ஸ்ப்ரிட்டு. அவன் வீட்டு குழந்தைகள் கார்ட்டூன் படத்தை பார்க்க மாட்டாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க பொம்மை படம் வாயை பொழந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா அழுகுற? இன்னைக்கு அத்தாவே வச்சு கொடுக்குற, டிவியில் பாருங்க, இந்த பொம்மை படம் ஓடுது பாரு, இதை பாரு அதை பாரு. அல்லாஹ் அக்பர். அந்த பொம்மை படம் பார்ப்பதுனால பிள்ளைகளுடைய புத்தி மழுங்கி செயலாற்றல் குறைந்து உண்மையான தைரியத்தை இழந்து அந்த குழந்தைங்க அப்படியே பொம்மை வாழ்க்கை தான் இன்றைக்கி வாழ்கிறாங்க. நல்லா பாதுகாப்பு உண்மைங்க. அது சின்ன வயசுலேயே அவனுக்கு அவ்வளவா இது இல்லை. ஏன்னா பொழுதன்னைக்கு பொம்மை படங்களை பார்க்க வைக்கிறது, பொழுதன்னைக்கு இதே போன்ற ஒரு நேரத்தில் கழிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, குழந்தைகளுடைய மூளையை மகச் செய்து நாளைக்கு இவன் வளர்ந்து வந்து நிற்கும் பொழுது இவனுடைய மைண்டில் எதுவுமே இருக்காது. முந்தைய வரலாறு தெரியாது, இஸ்லாமிய வரலாறு தெரியாது, எதுவுமே தெரியாமல் கடைசியாக இவன் எப்படி போயிடுவான்? யார் எது சொன்னாலும் நம்பிட்டு போயிடுவான். தந்தையினுடைய அந்த தைரியம் அவன்கிட்ட இருக்காது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கார்ட்டூன் படத்தை இன்னைக்கு உட்கார்ந்து வீட்டில் பார்க்குற நம்ம குழந்தைங்கிட்ட நாமளே காமிச்சாலும் சரி, அதை ரொம்ப தவிர்த்துக்கணும். அதை பற்றி எனக்கு தெளிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவைகளை விட்டு முற்றிலும் மாறுபட செய்து நம் குழந்தைகளை தைரியமாக வளர்க்கணும், நல்ல விஷயத்தை சொல்லி வளர்க்கணும். இந்த கார்ட்டூன் படம் யார் தயாரிக்கிறாங்கன்னா இஸ்ரேல். அந்த இஸ்ரேலில் இந்த கார்ட்டூன் படம் ஓடுவதற்கு கவர்மெண்ட் தடை. போதுமா? யார் தயாரிக்கிறானோ அந்த நாட்டில் அந்த குழந்தைங்க கார்ட்டூன் படம் பார்க்கறது தடை. ஆனால் முழு உலகம் முழுக்க கார்ட்டூன் படம் சப்ளை. சொல்ல வர்றது, யூதர்களுடைய சூழ்ச்சிகள் சாப்பாடுலேருந்து எல்லாத்திலிருந்து வந்து கொண்டே தான் இருக்கும் கியாமத் வரைக்கும். அதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே நீ என்னென்ன உணவை சாப்பிடணுன்றதுல தெளிவாக உணவுனா இப்படி தான் இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நாம் அந்த விழிப்புணர்வு இருக்கிறனால தான் எதில் ஹலாலு எதில் ஹராமுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்து சாப்பிட்றோம். சென்னைக்கு போகிறோம், பைபாஸில் வழியில் போகிற ஹோட்டல், இது என்ன ஹோட்டலுப்பா, ஹலாலாப்பா, இது இங்கே நல்லதாக இருக்குமாப்பா, இந்த கேட்குறோம் பாருங்க. இதை கேட்க வைத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றதுக்கு மட்டுமல்ல, நோய்க்கும் கூட மருந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் சொன்னேன், உலகமே மருந்து இல்லாமல் தேடும் பொழுது நம்ம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வைரஸுக்கு கூட மருந்தை சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸையில் அஸ்காம். இதை அதிகமாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 11 தடவை மட்டும் ஓதுங்களேன். எந்த வைரஸ் அட்டாக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கிட்ட வராது. அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி
வமின் சய்யில் அஸ்காமி நஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வமின் குல்லி ஐனின் லாம்மா பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அத்ஹிப் ஹர்ரஹா வ பர்தஹா வ பஸபஹா அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ் வஸ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅ லா யுகாதிரு சகமா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வ யா அக்ரமல் அக்ரமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவுதான். இந்த 4 துவா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிக விரைவில் ஹஜ்ரத் அவங்க கூட உங்களுக்கு எழுதி பல துவாக்களை வெளியில் ஹஜ்ரத்தே தொங்க விட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களையும் தொங்க விடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுலேயும் இன்ஷா அல்லாஹ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதுல்ல? இந்த துவா தான் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரணமானது. புகாரியில் வரக்கூடிய நான் சொன்ன மாதிரி கெட்ட வைரஸ் எல்லாம் விட்டு தடுக்கிறதுக்கு நபி கற்றுக் கொடுத்த துவா. எந்த வைரஸாக இருந்தாலும் மூக்கு வழியாக போகிறது, காது வழியாக போகிறது, வாய் வழியாக போகிறது, எதுவாக இருந்தாலும் எதுவுமே அட்டாக் பண்ணாது. 2வது துவா அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ், மக்களுடைய ரப்பே எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை சோதனையை போக்கு. அந்த அர்த்தம் அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ். வஸ்ஃபி நீதான் ஷிஃபா கொடுக்கணும். அன்த ஷாஃபி நீதான் ஷிஃபா கொடுக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா உன்னுடைய ஷிஃபாவை தவிர வேறு எதுவும் இல்லை. லா யுகாதிரு சகமா. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால, ரசூலுடைய பெயருக்கு முன்னால இந்த உலகத்தில் எந்த பொருளும், எந்த விஷ ஜந்துக்களும், எந்த வைரஸ்களும் எங்களை அட்டாக் செய்யாது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு எதுவுமே எங்களுக்கு இடையூறு அளிக்காது. மஅஸ்மிஹி அல்லாஹ்வுடைய பெயரோட நாங்கள் துவா ஓதுறதுனால யா அல்லாஹ் எங்களை எதுவுமே அட்டாக் செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த துவா இருக்கு. இன்னைக்கு இந்த துவா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் தொழுகைகள் முடிந்ததற்கு பின்னால இமாம்கள் துவா செய்யறதுக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு போறோமே, இந்த துவாக்கள் தான் இன்னைக்கு நம்மளை நடமாட வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், 1400 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னைக்கு 2021 மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில நோய் நொடி கூட வரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு போன ஒரே தலைவர், எல்லோருக்குமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். அப்படிப்பட்ட அந்த இறை தூதருடைய அந்த துவாக்கள்லாம் இருக்கும் பொழுது நபியினுடைய சுன்னத்தான வாழ்க்கை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும், அன்றாட அவுராதுகள் என்று சொல்லப்படுகின்ற இபாதத்துகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும், குர்ஆனுடைய தினந்தோறத்தினுடைய தொடர்பு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எவனும் எதுவும் நம்மை எதுவும் செய்யவே முடியாது. இது சத்தியமான உண்மை. இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க, ஆயுதம் துவா மட்டுமே போதும். நம்ம நபி கற்றுக் கொடுத்த துவாக்கள். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு பாதுகாவல் இல்லை, கவலை கஷ்டம் நஷ்டம் எதுவுமே நீக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே எனக்கு நடக்க போறதில்லை. குர்ஆனை மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, எல்லாமே ஷிஃபா கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். அதனால தான் சில பெரியவங்க பாருங்க, 80 வயசாயும் கூட பள்ளிவாசலில் உட்கார்ந்துருப்பாரு, பொழுதன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டு இருப்பாரு. பார்க்குறவங்க நினைச்சிட்டு போவாங்க, எப்போ பாரு ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காரு, இவருக்கு என்னடா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குர்ஆன் தான் அவரை பாதுகாக்கிறது. தெரியுமா? நல்லா விளங்கிக்கங்க. அதை பற்றி குர்ஆனை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நான் அந்த சாப்டர் எடுத்தேன்னா இன்னும் டைம் போகும். 2 வார்த்தையில் சொல்கிறேன். மருத்துவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க, ஒரு முஸ்லீம் குர்ஆனை திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் ஆமீன். குர்ஆனை திறந்து அந்த எழுத்தை பார்த்து ஓதும் பொழுது அவனுடைய கண் சுகம் பெறுகிறதாம், அவனுடைய கல்வி சலாமத் பெறுகிறதாம். எப்படிப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள் ஆராய்ச்சி சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் அல்லந்து சுறாவை மட்டும் ஓதுறதுனால அவனுடைய ஹார்ட் இதயத்திற்கு எந்த பாதிப்புமே வராதான்.
குர்ஆன் ஓதும் பொழுது அவனுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராது, சுவாச கோளாறுகள் வராது, கண் பிரச்சனை வராது. ஏன்? 2 பாயிண்டில் நான் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன், சொல்கிறதுக்கு நேரம். ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோன்னா அந்த மருத்துவர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா 80 வயசானவர் கூட குர்ஆனை தொடர்ந்து இப்படியே ஓதுறாரு, ஒவ்வொரு பக்கமாக ஓதிட்டு போகிறார். கண் பார்வை அவருக்கு எப்படி கிடைக்கிது? அவர் எப்படி திடகாத்தமாக பள்ளிவாசலுக்கு வர்றாரு, போகிறார். அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. கடைசியாக பார்த்தா அதில் அவங்க பதில் சொல்கிறான், அவர்களுக்கு வந்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தாங்க, உனக்கு நண்பனே சிறந்தவன் யார் என்றால் யார் தான்? குர்ஆன் தான். உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கா, 1 மணி நேரம் இருக்கா, உன் நண்பன் கிட்ட போய் பேசு. உன் நண்பன் கிட்ட போய் 1 மணி நேரம் பேசு. அந்த 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் நண்பன் கிட்ட பேசு. அடுத்த 1/2 மணி நேரம் எந்த நண்பன்கிட்ட தெரியுமா பேசணும்? குர்ஆன்கிட்ட பேசணும். இதை நாம நினைச்சக்கூடாது. குர்ஆன்னா என்னன்னு நம்ம பேசுறது என்னடா இது நீங்க நினைச்சிடக்கூடாது. உண்மையிலேயே அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் தொழுகையில் நின்றான்னா அந்த மனிதன் அல்லாஹ்வோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொழுகையில் ஒரு மனிதன் தக்பீர் கட்டி நின்றான்னா அந்த மனிதன் அல்லாஹ்வுடன் பேசுகிறார். ஆனால் அதே மனிதன் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தான்னா அல்லாஹ் அவனுடன் பேசுகிறார். சுப்ஹானல்லாஹ். தொழுகையில் நாம அல்லாஹ் கூட பேசுகிறோம், குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் நம்ம கூட பேசுகிறான். ஏன்? இது யார் ஓதுனது, யார் சொன்னது? அந்த அல்லாஹ் சொன்னது. நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன் இப்படி ஓதும் பொழுது நிச்சயம் சத்தியம் அல்லாஹ்வும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கான், மாற்றமே இல்லை. ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு கஷ்டமாக இருக்கா, கவலையாக இருக்கா, உன் நண்பர் குர்ஆன் எடுத்து வச்சு ஓது. அதை நீ ஓதும் பொழுது அல்லாஹ் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க, 80 வயசானவர் கூட குர்ஆனை திறந்து ஓதுகிறார். ஏன் இப்படி செய்கிறாரு? அவருக்கு ஏன் இந்த உடல் ஆரோக்கியம் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தா அவங்க ரிசர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அவர்களுக்கு வந்து தலைவர் முகமது நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. காலத்தில் நீ வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சது கொஞ்ச நேரமாவது குர்ஆனில் 2 பக்கத்தையாவது நீ ஓது, உனக்கு பாதுகாப்புன்னு நபி சொன்னாங்க பாருங்க. அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு இந்த வயசானவர் காலத்தை முழுக்க ஓதிக்கிட்டே வராரு. ஓதுனதுனால கண் பார்வை பிரச்சனை இல்லையா? ஏன்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிறது மருத்துவம். ஒரு பொருளை நாம் இப்படியே சுற்றி பார்த்தோன்னு வைங்களேன், கண் பாதிப்பு ஏற்படும். எந்த அளவுக்கு கண் விழி சுற்றுகிறதோ பாதிப்பு வருமா? நீங்கள் இப்படியே கண்ணை ஒட்டிக்கிட்டே இருக்கீங்களே, பாதிப்பு. கண் அப்படியே இருண்ட மாதிரி வரும். இதே கண்ணை குர்ஆனில் ஒரு ஜூஸ் ஓதுறதுக்காக நம்ம இப்படியே பார்க்குறோம் பார்த்தீங்களா? பக்கத்தில் பேச வருவார், இவர் ஏதோ இருப்பா கொஞ்ச நேரம் இருப்பா, இன்னொருத்தர் கூப்பிட வருவார், கொஞ்ச நேரம் இனி முடிச்சுக்கிறேன். அந்த கான்செப்ட், மைண்டினுடைய கான்செப்டோட கண்ணனுடைய கான்செப்டும் குர்ஆனை சேர்த்து இப்படி பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் முடிக்கிறார், 2 பக்கம் இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்குது. இந்த கண்ணு பரவலாக சுத்தாமல் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய இதை அப்படியே கவனித்து பார்த்து ஒரு ஜூஸ் இங்கே முடிச்சுட்டு இவர் இப்படி எந்திரிக்கும் போது அந்த கண்ணுக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்கிறார். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் அல்லாஹ் போக்கி புனிதமான இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது கண் வலிமை பெறுகிறது. சரி, கல்வுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுங்க. நம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது சத்தம் போட்டு ஓதுங்க. ஏன் சத்தம் போட்டு ஓதணும் அப்படின்னு கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌம் இப்படி ஓதும் பொழுது இந்த மூச்சு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டினுடைய பம்பிங் ஸ்பீடாக இருக்குமா. நம்ம குர்ஆனுடைய ஆயத்தை ஓத 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 அது லெவலாக கண்ட்ரோல் பண்ணி அந்த பம்பிங், ஹார்ட் பம்பிங். இன்றைக்கி ஹார்ட் பேஷண்ட்டாக போகிறவங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாம் அந்த இதய நோய், எல்லா நோய் நொடிகளையும் விட்டோம். எல்லாம் நம் மனைவி மக்கள், என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் எல்லாம் பாதுகாப்பானாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க டாக்டர் சொல்லுவார், மூச்சு இழுத்து விடுங்க. ஏன் மூச்சு இழுக்கணும் அப்படின்னா, அந்த மூச்சு இழுக்க தான் அந்த பம்பிங் கிடைக்கிது. அந்த பம்பிங் கிடைக்கும் போது தான் மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது. மனிதன் அந்த பம்பிங் இல்லாதனால செயலிழந்து போய் அவன் மௌத்தாகக்கூடிய நிலைமை. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஜூஸும் குர்ஆன் ஓதுனா அந்த ஹார்ட் பம்பிங் கரெக்டாக இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இவர் ஓதுறார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன், அந்த கல்வி வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறார். தேவையான அளவு நார்மலாக இதை தினந்தோறும் ஒருத்தர் செய்யும் பொழுது
அவருக்கு இது இதயத்திற்கு எக்ஸசைஸாக. நான் சொல்கிறது நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் ஜிம்முக்கு போனவனை பார்த்துருக்குறோம், தண்டார் விழுந்து எடுத்தவனை பார்த்துருக்குறோம், ஜிம்மில் போய் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு பாடி இப்படி வச்சுருக்கிற ஆளை பார்த்துருக்குறோன்னு நினைக்கலாம். இங்கே ஜிம்முக்கும் உடம்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடற்பயிற்சி நம்மளுக்கு தேவை தான். அளவுக்கு அதிகமாக அதுவே இருந்துச்சுன்னா நரம்புகள் பிடிக்கப்பட்டுரும், அது வேறு விஷயம். உடற்பயிற்சி கரெக்டான அளவு இருக்கணும். நான் சொல்கிற உடற்பயிற்சி உடல் பயில்வான ஆக்கிறதுக்கு உண்டான பயிற்சி இல்லை, சரீரத்தில் உள்ள அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இதை நான் சொன்னதில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டு, கண்ணுக்கு குர்ஆனை எழுத்த பார்க்கறது, கல்வுக்கு, மூச்சு குழாய்க்கு, மனிதனுடைய அத்தனை நரம்பினுடைய துடிப்புகளுக்கு குர்ஆன் ஓத ஓத அப்படியே அந்த ஹார்ட் பம்பிங் ஆகி நாடி நரம்புகள் எல்லாம். அதில் ஆலிம்களாக இருந்தால் குர்ஆன் தர்ஜுமாவை படிக்கிறவங்களுக்கு சில வார்த்தைகளை படித்த உடனே அழுதுருவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தையை தான் படிக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், குர்ஆனுடைய ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, மறுமை நாளில் நரகவாசிகளுக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்படும். சூரத்துல் கடைசி சூரத்து நபல அம்மா ஜுசூவில் கடைசி அந்த ஆயத்துக்கள்லாம் வருது. அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு வேதனை அளிக்கப்படும், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சீல்களும் சலல்களும் கொதிக்க வைத்து கொடுக்கணும். இப்போ எத்தனை பேர் நாமளே முகம் சொல்லிக்கிறோம், அதை நினச்சி அழுகுறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த ஹார்ட் பக்குவம் பேர் தான். அதுவே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பற்றி பேசும்போது சந்தோஷப்படுது, ஒரு சொர்க்கத்தில் அப்படிலாம் இருக்கா. இப்படி கேட்கும் போது நம்மை அறியாமல் ஹார்ட்டுக்கு என்ன ஆகுதான், பயிற்சி கிடைக்குதா. சுபஹானல்லாஹ். நரம்புகளுக்கு பயிற்சி கிடைக்குதா, கால்களுக்கு பயிற்சி கிடைக்குதா. இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த மருத்துவர்கள் சொன்னாங்க, ஒரு மனுஷன் மட்டும் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பக்கம் மட்டும் குர்ஆனை பார்த்து பார்த்து ஓடுனான்னா கண் பிரச்சனை வராது, கல்வி பிரச்சனை வராது, எந்த நோய் நொடியும் அவனை வந்து அண்டாது என்று சொன்னவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அல்ல. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நசீபை தருவார்கள். அந்த குர்ஆனினுடைய பரக்கத்தை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடல் சார்ந்த எல்லா நோய் நொடிகளையும் அல்லாஹ் போக்குவானாக. ரூஹானிய சம்பந்தப்பட்ட கெட்ட சைத்தான்கள், கெட்ட கண்ணாசுகள், கெட்ட ஜின்னாத்துகளுடைய வஸ்வசாக்கள், ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் என்னை, உங்களை, நம் மனைவி, மக்கள், தாய் தந்தையர்கள், குடும்பத்தார்கள் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த குர்ஆன் பாதுகாப்பு. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட நோய் நொடிகள் வந்தால் அந்த துவா ஓது. கவலையாக இருந்தீங்களா, மனக்கவலையாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, குடும்பத்தில் பறக்கத்தில்லை, வீட்டில் செழிப்பு இல்லை, எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் நஷ்டமாக போதா, குர்ஆன் அந்த இடத்துல வரும். அதனால தான் இன்னைக்கு புது கடை ஒருத்தர் திறந்தாருன்னா என்ன செய்கிறாரு, அவருக்கு ஓத தெரியுதே இல்லையோ, அவருக்கு ஓத தெரிஞ்சா அவரே ஓதிக்கிறார். இல்லைன்னா ஆலிம்கள் போய் என்ன செய்கிறாங்க, ஓதிட்டு வர்றாங்க, குர்ஆன் ஓதிட்டு துவா செஞ்சு வர்றாங்க. அவர் தான் ஓதணும், அதில் மாற்றம் இல்லை. அவர் ஓதுறது அவரும் ஓதினாலும் சில நேரங்களில் ஆலிம்களை கூப்பிட்டு என்ன செய்வார், ஓதி ஒரு பரக்கத்தை துவா. அந்த குர்ஆன் சத்தம் படுகின்ற இடம் சுத்தமாகும், குர்ஆன் சத்தம் படுகின்ற காது சுபிட்சமாகும், குர்ஆன் சத்தத்தை ஒலிக்கக்கூடிய இதயம் ஒளிமயமாகும், குர்ஆனுடைய ஓசையை கேட்கக்கூடிய காதுகள் பிரகாசமாகும், அதை பார்க்கக்கூடிய கண்கள் நூறானியத்து பெறும், அதை ஓதக்கூடிய இதயம் பரிசுத்தப்படும். மொத்தத்தில் குர்ஆனை ஓதி சுன்னத்தான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையே சொர்க்கமாகும், கபரும் சொர்க்கமாகும், நாளை மறு உலகமும் சொர்க்கமாகும். நல்ல அந்த வாக்கியத்தை தருவானாக. வாங்க சொல்லுங்க, வாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு, ஓடி வாங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாங்குக்கு பின்னால் தொடர்ந்து நினைக்கிறேன். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய
பேச்சு, நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிப்பாக சொல்ல போனால் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்ததே போல குர்ஆனுடைய பரக்கத், நபியவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை, நபியவர்கள் கற்றுத்தந்த அந்த ஹதீஸ்களுடைய அற்புதமான அந்த வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலே நம்மை பரக்கத்து பொருந்திய மனிதனாக வாழ வைத்திருக்கிறது. எந்த அளவிற்கு பரக்கத்து என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாரையோ தலைவர் என்று சொல்லக்கூடிய வாழக்கூடிய மனிதன் எல்லாம் அந்த வட்டத்தை விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் அடுத்த மாவட்டத்தில் மரியாதை இருக்காது. தெளிவான ஒரு விஷயம் தானே. ஏன்னா அதிலேயே பல நிலவரங்கள் இருக்கும். அவர் அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று சொல்லுவோம். உதாரணம் உலகத்தினுடைய நியதி அது தானே. ஒரு 100 பேர் ஒருத்தர் பின்னாடி நிற்பாங்க, இன்னொரு 100 பேர் எங்களுக்கு இவர் தான் அப்படின்னு நிற்பாங்க, இன்னொரு 100 பேர் இப்படி. உலகமே இப்படி 73 கிளைகளாக பிரிந்து கிடக்குதா இல்லையா? ஆனால் இன்னைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிஞ்சிருக்கிறவங்களை சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த நபியினுடைய இந்த உம்மத்து எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடத்துலையும் பழகிறது. நான் சொன்னது போல நாம் துவாக்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம், சுன்னத்தான வாழ்க்கையை அமைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பிரகாரம் வாழுகிறோம். தினந்தோறும் குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு குர்ஆன் ஓதுகிறோம். முகத்தில் ஒரு நூறானியர், நம்மளுடைய அகத்தில் ஒரு நூறானியர், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நூறானியர். 56 பேர் சீட்டு கொண்டிருக்கிற ஒரு பஸ்ஸில் போனாலும் சரிதான், அங்கேயும் வாய்க்கு தனி மரியாதை. எப்படி தெரியுமா? அந்த இடத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, நம் தலைவர்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்து வாழ்றதுனால, இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டியினுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து வாழ்றதுனால 56 பேர் கொண்ட சீட்டில் பஸ்ஸில் கூட நல்லா மரியாதை தரான். எப்படி தெரியுமா? பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. 56 சீட்டும் ஃபுல்லாகிடுச்சு. மேற்கொண்டு ஒரு 56 பேர் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. 56 பேர் போகக்கூடிய பஸ்ஸில் 110 பேர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3 சீட்டு உட்கார இடத்துல 5 பேர் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3 பேர் உட்கார்ற இடத்துல 5 பேருன்னா 56க்கு பதிலாக அங்கேயே 100 ஆகி போச்சு. நடுவில் நிற்கிறது, படிக்கட்டில் நிற்கிறது, தொங்கிக்கிட்டு இருக்கிறது, கீருக்கு மேலே, கீர் பாக்ஸுக்கு மேலே உட்கார்றது, இத்தனை பேர். இதெல்லாம் போய்க்கிறேன். 100 பேர் கூட்டமாக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க பஸ்ஸில். அந்த இடத்துல அந்த டிக்கெட்டு வாங்கக்கூடிய அந்த மனிதர் அவர் எவ்வளோ டென்ஷனாக இருப்பார். நல்ல நாள்லேயே அவருக்கு பிபி ஹையில் தான் இருக்கும். கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா ஓவர் ஹை ஆகிடும். பஸ்ஸு சூடாகுதோ இல்லையோ இவர் சூடாகிடுவார். அப்போ அவர் கேட்கறது மரியாதையாக அந்த வார்த்தை வாயில் வராது. அங்கே அவர் கேட்கும் பொழுதே நீ டிக்கெட் எடுத்தியான்னு முதல்ல கேட்பார். நீங்கள் எடுங்கன்னுவார். அடுத்த ஸ்நாக் மாதிரி நீ எடுத்தியான்னுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்துட்டு நீ எடுத்தியா எப்படின்னு கேட்பார். போயா வாயான்னு பேசி ஓடா வாடான்னு பேசுவார். இதெல்லாம் இங்கே நடக்கும். நல்லா திங்க் பண்ணுங்க. ஓடா வாடான்னு சொல்லி ஒருத்தவங்கிட்ட சண்டை போட்டு இருப்பார். நீ போடா வாடான்னு அவன் சண்டை போட கீழே பிடிச்சி தள்ள. இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ஆளு 100 ஆணையத்தான் தொப்பி போட்டு சட்டை கைது கொடுத்துட்டு தாடி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறாரு. அவ்வளோதான். இவர் ஏறி எல்லாரும் இப்படி நிற்பார். இங்கே இவ்வளோ நேரம் மல்லு கட்டினாலும் எல்லாருக்கிட்டையும் போடா மாடா போயா வாயான்னு என்னென்னமோ பேசினாலே இவ்வளோ டென்ஷன்லையும் அங்கே எட்டி பார்த்து யார் பாய் டிக்கெட் எடுத்துட்டீங்களா பாய், வேணுமா காக்கா, எடுங்க காக்கா அப்படின்றான் பாருங்க. இந்த மரியாதையை கொடுத்தது கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ பெரிய கோபத்தில் அவன் இருக்கிறான். அவன் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி யோ பாய் நீ எடியா அப்படின்னு சொல்லணும். தெளிவாக சொல்கிறதா இருந்தால் நான் அப்படியே சொல்கிறேன், அப்படி தான் சொல்லணும். ஆனால் அந்த டென்ஷனில் கூட யார் பாய் டிக்கெட் எடுக்கும் பாய். பக்கத்தில் உள்ளவங்க கேட்டான், ஏன் பாய் நீங்கள் என்ன அவங்களுக்கு சொந்தக்காரரா அப்படின்னு. இல்லைங்க. இல்லை தெரிஞ்சவரா? இல்லைங்க. இல்லை ஊருக்காரரா? இல்லைங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரனா? இல்லைங்க. வேற யார் தான் பாய் நீனு? நான் சும்மா சாதாரண ஆளுங்க, எனக்கு திருப்பூர்னா நான் இங்கே இருக்கிறேன், நான் மதுரைக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா யாரோ எந்த கண்டக்டரை எனக்கு என்ன தெரியும்? பாய் யாருன்னு தெரியல, கண்ணு தெரியாத ஆள் திடீர்னு அவ்வளோ மரியாதையை பாய் எடுத்துட்டிங்களா பாய், இந்தாங்க பாய், வச்சுக்கங்க பாய், போங்க பாய், வாங்க பாய். நான் இவ்வளோ பேசுகிறானே, இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் போடா வாடான்னு திட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாலும் எப்படி பாய் உங்களை மட்டும் பார்த்தாக்கா எப்படி ஆயிடலாம். அடுத்து இருந்தாலும் மறுநாள் பஸ்ஸில் ஏறினா பாயோடு தான் ஏறுறான். ஏன்னா நம்மளுக்கு தனியாக ஏறினா மதிப்பு இல்லை. நீங்கள் வாங்க பாய் கூட செட்டு போட்டு
ஏன்னா இவர் தனியா போனாருனாக்கா பஸ்லயும் மரியாதை, எல்லாம் பார்த்து சொல்றேன். எங்க பாய் போனாக்க அங்க ஒரு மரியாதை. எவ்வளவு பெரிய ஆபீஸா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும், எந்த நிலையங்களா இருக்கட்டும், எந்த ஸ்டேஷனா இருக்கட்டும், போய் நிட்டோம்னா எல்லாருக்கிட்டையும் அங்க கோபமா பேசுவார். அது எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, பாயை பார்க்கலாம், பாய் உங்களுக்கு வேணாம் பாய், பாய் போங்க பாய், பாய் அது அவனுக்கு பாய், நான் உங்களை அப்படி சொல்றேன், நான் பாய் உங்களை பார்க்கும் போதே எனக்கு. அப்போ இந்த மனிதர்களுடைய உள்ளத்துல கோபத்தை இறக்கி அன்பை கொடுக்கறது இந்த இடத்துல எது? நான் கேட்கிறேன், அவன் பக்கத்து வீட்டுக்காரரா, பக்கத்து ஊருக்காரரா, நம்ம பக்கத்து வீட்டில் இருந்து வாழ்ந்த நம் சகோதரனா? யாருமே இல்லை. கண்ணு முன்னு தெரியாத மாற்று மத அருமை தொகுள் கூடிய உறவுகள், அவர்களை இன்னைக்கு வரைக்கும் நான் மேடையில் சொல்றதே அதுதான். நீ வச்சுக்கிட்ட பேர் தான் காஃபிர், கிறிஸ்டின், யூதன் என்று. எங்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, அனைவரும் ஆதமுடைய மக்கள், குல்லு பனி ஆதம், எல்லோருமே ஆதமுடைய மக்கள் தான். அந்த ஆதமுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய அழகிய நெறிமுறை இஸ்லாத்தை நாம ஏற்றுக்கிட்டதுனால நாம பேர் முஸ்லிம், அவ்வளவுதானே தவிர அவர் பேர் காஃபிர், அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இதை ஏத்துக்கல. ஆனால் மனித இனம் என்ற அடிப்படையில் ஆதமுடைய மக்கள் நாம் அத்தனை பேருமே. நபி நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தாங்க. நீயும் அத்தா அம்மா கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், ரோட்ல போனாலும், வயசானவங்க போறாங்களா, உன் அத்தா நடக்க முடியா, அதான் வாங்க ஏறுங்க, நான் அங்க போகிறேன், சீட்ல இடம் கொடுப்பேன், இவ்வளவு கூட்டம் இருக்குது, வாங்க பெரியவங்களை உட்காருங்க, உன் அத்தாவுக்கு இடம். அதைத்தான் நபி கற்றுக் கொடுத்தாங்க. யாரா இருந்தாலும் மரியாதை கொடு. ஏனென்றால் மரியாதை கொடுப்பவன் தான் உண்மையான முஃமின். யார் பெரியவருக்கு மரியாதை கொடுத்து சிறியவருக்கு கண்ணியம் கொடுத்து நடப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் என்று சொன்ன ஒரே தலைவர் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். பெரியவங்களை ஒரு மாதிரியா பார்த்துட்டு சிறியவங்களை ஒரு மாதிரியா பார்க்குற கூட்டம் நம்ம கூட்டம் அல்ல, இந்த முஃமின்களுடைய பழக்கம் அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் அத்தாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே தான் உலகத்தில் அவர் யாரா இருந்தாலும் சரி அவருக்கும் மரியாதை கொடு. உன் பிள்ளைகளுக்கு, உன் சகோதரனுக்கு நீ எப்படி மரியாதை தருகிறாயோ அதே போன்று உன்னுடைய ஊர்ல வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அருமை தொப்புள் கொடி உறவுகள் அவர்களுக்கும் அந்த மரியாதை கூட. உனக்கெல்லாம் நான் மரியாதை தர முடியாது, நீ யாரு, நீ முஸ்லீம், நீ இதை பேசுனா அவன் முஸ்லீம் இல்லை, அதுதான் உண்மை. ஒருத்தர் யாராவது நான் ஏன் அப்படி மரியாதை தரணும், நான் மூமின்களுக்கு தான் மரியாதை தருவேன், அவருக்கு தரமாட்டேன்னா அவர் மூமினா இல்லையான்னு முதல் நாம பார்க்கணும். அவர் முனாஃபிக்காக இருந்து கூடும் எல்லாம் பார்க்கணும். அப்ப இந்த நடைமுறை நம்மை மாற்ற வைத்தது. பஸ்ஸில் போனால், ரயிலில் போனால், அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் சரி பார்த்துட்டு இந்த முகத்தையும் தொப்பியையும் தாடியும் சட்ட கையிலையும் ஜுப்பாவையும் பார்த்தோன்னே உள்ளத்தில் ஒரு மரியாதை வருகிறது என்றால் அந்த மரியாதை வந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கிருபை. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நான் சொன்னது போல அந்த தலைவர் பிடிக்கும், இந்த தலைவர் பிடிக்குன்னு இல்லை. என் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய ஆயிதே மில்லத், இந்த உம்மத்தை கியாமத் நாள் வரைக்கும் இழுத்து செல்லக்கூடிய மில்லத், காயிதுல் மில்லத் இலா யௌமில் கியாமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் மதிப்போடையும் நான் நடக்கிறோம்னு சொல்ல வரேன். இந்த உலகத்தில் மதிப்போடையும் நடாத்தப்படுகிறோம். இதே திருநெல்வேலி ஜில்லாவில் குறிப்பாக நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் சமீபமாக ஒரு வாரத்திற்குள்ள சமூக வலைத்தளத்தில் வந்த ஒரு வீடியோவை நாம் எல்லாம் பார்த்துருப்போம். சிலர்கள் பார்க்காம இருக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி எல்லா தளங்களையும் அது வந்தது. என்னன்னா, ஒரு அன்பு நண்பர் மாற்று மத நம்மளுடைய அடுத்த பிற மத சமயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் பெயர் சொன்னார். அதே போன்று அந்த மனிதர் சொன்னார், அப்படியே தெளிவாக பேசுகிறார், நல்லா விளங்கு. அவர் சொன்னார், பார்த்தவங்களுக்கு தெரியும், நீ பார்த்தீங்களா சார் தெரியும், பிடிக்காதுங்க. எவ்வளோ அருமையாக அவர் சொல்கிறார், பாய் நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன் பாய், மேலப்பாளையத்தில் பக்கத்தில் இருக்கிறேன் பாய், எனக்கு இது ஊர், என் மனசில் ஒரே ஒரு கஷ்டம், அதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் கவலைப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவருடைய முஸ்லீம் நண்பர் அதை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் பெயர் சரவணன் என்னமோ ஒன்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, பாய் நான் உங்களெல்லாம் ரொம்ப மரியாதையோடு வச்சுருக்கிறேன் பாய், நான் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் நான் முதல்ல பாய்கிட்ட தான் மசூரா கேட்பேன், ஆலோசனை கேட்பேன். எனக்கு நோய் நொடி எது வந்தாலும் சரிதான், மசூதிகள் பக்கம் போகும்போது அங்கே ஓதுகிற துவாவையும் அங்கே சொல்கிற பயானையும் நான் கேட்பேன், எனக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். பாய் உங்கள் மார்க்கத்தில் மது அருந்துவதை
அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் சில மனிதர்களை பார்த்தேன், நவுதுபில்லா, அவர்கள் மது அருந்தி கொண்டிருந்தார்கள். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறது நானா சொல்லலைங்க, வேணா வீடியோ எடுத்து யார் வேணாலும் எடுத்து பார்க்கணும் சொல்கிறேன். சிலர்களை நான் பார்த்தேன், அவர்கள் மதுவுக்கான கடைகளில் பார்த்துருந்தாங்க. அவங்க குடிக்கிறத பார்த்து நான் கவலைப்பட்டு அவங்கக்கிட்ட அவங்களை அடிக்கலாமான்னு நினச்சேன். என்னால் முடியல. நான் செய்கிறேன்னா அது என்னுடைய இது போகுது, மூமின்கள் செய்கிறாங்கன்னா உங்களுடைய தலைவர் அப்படி சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி மூமின்களை பற்றி உள்ளத்தில் உயர்வான எண்ணத்தை அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறத நினைக்கிறாருன்னா இந்த நினைப்பை கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கே கூட்டம் சொல்லலாம். அல்லாஹ் கடைசியாக சொல்கிறார், எனவே ஊரில் இருக்கிறவங்க ஹராமை விட்டு பாதுகாத்து நீங்கள் நல்லபடியாக இருந்த மாதிரி அவங்க வீடியோ காட்சியில் மக்களுக்கு ஒரு அறிவுரையாக இன்றைக்கி சொல்லிட்டு வர படம் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் வருதுன்னா நாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கின்றதையும் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய உள்ளத்திலும் கூட முஸ்லிம் என்று சொன்னால் அவன் ஹராமை செய்ய மாட்டான், மதுவை அருந்த மாட்டான், ஹராமான காரியங்களில் ஈடுபட மாட்டான், ஜினா செய்திருக்க மாட்டான். அப்படி ஒரு கால் அவன் ஹராமான விஷயங்களை செய்துவிட்டால் நிச்சயமா தெரியாமல் செய்துவிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி வந்து உட்கார்றான் பாருங்க, அவன் தான் உண்மையான முஃமின். அல்லாஹ் மன்னிப்பவன். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிச்சு கிருபை செய்கிறவன். நம்ம அப்படி தவறுகள் செய்திருந்தாலும் சரிதான் அல்லாஹ் கிட்ட மன்றாடி கண்ணீர் வடிச்சு, அல்லாஹ் மன்னிச்சிரு, இனிமேல் உன்னிடத்துல நான் வந்து ஆஜராயிட்டேன், இனிமேல் ஹராமை செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த நினைப்புக்கே கண்ணீர் சொட்டு துளிக்கு அல்லாஹ் மதிப்பை தருவான். அதனால மற்றவர்கள் கூட இந்த மார்க்கத்தை பற்றி இப்படி நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய பார்வையில் கூட உயர்த்தி வச்சிருக்கிறான். அதுதான் உண்மை. நீங்கள் வெளியில் பார்க்கறதுக்கு வேண்டாம், அவன் இப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு தெரியல. ஆனால் அது 100% தான் செய்யுது. நான் அது யார் செய்கிறான்றதை சொல்கிறதுக்கு மேடை இது இல்லை. பொது மேடையாக இருந்தால் அவன் யார், அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் எந்த ஏக்கம் என்று நான் தெளிவாக இப்போ பேசலாம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு அதை தெளிவாக ஓப்பன் டேக் நம்ம பண்ண வேணாம். அப்போ 100% செய்யக்கூடிய அந்த பேச்சை நம்ம எடுத்துகிட்டு தேவையில்லை. மீதி 99 பேர் அவர் எந்த மதத்தை சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் மதிப்பு இருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை கொடுத்தது அல்லாஹ், அதற்கு கொடுத்த காரணமாக இருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வேண்டித்தான் இது போன்ற விழாக்கள் எல்லாம் ஏன் இதை நடத்துகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட் என்னன்னா, என்னமோ பிறந்த நாள் விழா கொண்டாடுறன்னு தயவு செஞ்சு நினச்சிக்கிற வேணாம். அது சில பேர் சொல்லலாம், சில இடங்களில் போடப்படலாம். பெருமானாரின் பிறந்த தின விழா, உதய தின விழா போடுவாங்க. நாம் பிறந்த உதய தின விழா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே கேக்கு வெட்டி யாரும் கொண்டாடலை. பிறந்த நாள ஹாப்பி பர்த்டேன்னு யாரும் இங்கேருந்து கத்தலை. இங்கே இவ்வளோ நேரம் உங்களை பிடிச்சி வச்சு 2 மணி நேரமாக பயான் சொல்லிக்கிட்டு தான் நான் இருக்கிறேனே தவிர உங்களை கேட்க வெட்டுறதுக்காக நான் கூப்பிடல. அப்போ பிறந்த உதய தின விழா இது போன்ற மீளாது விழாக்களின் மூலமாக மார்க்கத்தை எடுத்து சொல்வது தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர வேறு எதுவுமே இல்லை. சிலர்கள் கேட்கலாம், எதுக்கு மீளாது விழாக்கள், எதுக்கு புகழ் பாடல்கள் என்று சொல்லி அதில் இப்படி வருது அப்படி வருதுன்னு. எனக்கு அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் நேரங்கள் கொடுத்தால் அதையும் விளக்கி சொல்லலாம். எனவே இது போன்ற மஜ்லிஸ்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்திப்பதற்கு தானே தவிர தனி மனிதனுடைய புகழ் பாடுதல்கள் கிடையாது. அதில் சிலர்கள் சொல்லலாம், எவ்வளவோ பல விமர்சனங்கள் செய்யலாம். அந்த விமர்சனத்திற்குள் போய் நான் பதில் சொல்லணும்னா எனக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே நான் விஷயத்தை இதோடு நான் கொண்டு வருகிறேன். இது போன்ற மீலாது விழாக்களின் மூலமாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வரலாறுகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்குண்டான மஜ்லிஸ் தானே தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும் பெயர் புகழுக்காக இல்லை. அப்படி இருந்தால் அல்லாஹ் நம்ம எண்ணத்தை சுத்தப்படுத்தி அல்லாஹ் அந்த உயர்ந்த நபியினுடைய அந்த எண்ணத்தை நம் அனைவருக்கும் தருவானார். இது போன்ற மஜ்லிஸ்களை அல்லாஹ் கபூல் செய்வானார். இது போன்ற மஜ்லிஸ்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை சீர்திருத்தி கொண்டு நம் இல்லத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். எனவே அதற்காக வேண்டித்தான் இந்த மஜ்லிஸ்கள்லாம் தவிர வேறு ஒன்றும் இல்லை. சிலர் சொல்கிறீங்க மீலாது விழா கொண்டாடுறீங்களே, மீலாது விழா கொண்டாடுறீங்களே, யார் ராஜா கொண்டாடுனாங்க? நாங்கள் என்ன இங்கே கேக் வெட்டி இருக்கிறோமா? பெரிய அஜத்து ஒரு கேக்கு வெட்ட, நான் ஒரு துண்டு சாப்பிட்ட, ஒரு துண்டு நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்ட எடுத்துட்டா போகிறோம். பயான் தானே சொல்கிறோம். இன்றைக்கி சமூகத்தில் எது விதத்து இல்லைன்னு தெரியாத ஒரு 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 அறியாந்தனத்தில் போயிட்டு இருக்குன்றது கூட சொல்லலாம்.
ஆனால் பிதஅத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஆளுங்களே லிஸ்ட் எடுத்து பார்த்தா 100 பிதஅத்து அவங்க தான் சென்றிருப்பாங்க. உண்மை தான். அது என்னென்னு நான் விலைக்கு பேச தேவை. அப்போ மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பள்ளிவாசல் தொடர்பு கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள அல்லாஹ் ரசூலை சிந்தனை செய்யக்கூடிய எந்த விழாக்கள் மஜ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, அவைகளில் பறக்கத்து இருக்குதே தவிர தெருவில் கூட்டம் போடுறதுனால ஒன்றும் ஆயிடப்படுது. அவ்வளோதான், ஒரே பாயிண்ட். தெருவில் உங்களை யாரையும் கூட்டம் சேர்த்து ரோட்டில் உட்காந்து கையில் கொடியை கொடுத்து நீங்கள் அப்படி போய் நில்லுங்க இப்படி போய் நில்லுங்க, அதையும் நிற்க வைப்போம் உலமாக்கள். இன்னைக்கு நடச்சா இல்லையா? தேவைப்பட்டால் கையில் கொடி கொடுத்து உலமாக்களை முன் நின்று நாங்கள் நடத்தியும் வைப்போம். என்ஆர்சி என்பிஆர் பிரச்சனையை போல இதே இங்கே உள்ள மதுரை மாவட்ட உலமாக்கள் தான் நடத்தினாங்களா இல்லையா? சென்னை அதிர்ந்தது, அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை அடுத்து பேசியது. அதே விளக்கத்தை விமர்சனம் செய்து இன்னைக்கு இந்த இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் தெருவில் நின்றனால தான் இன்னைக்கு வாய்மூடி நிற்கிறார்கள். அதனால நான் சொல்ல வர்றது, பள்ளிவாசலில் எதை பேசணுமோ அதை நாம் பேசுவோம், ரோட்டில் எதை போய் செய்யணுமோ அதை நாம் செய்வோம். நான் தைரியமாக சொல்லுவேன். என்ஆர்சி என்பிஆர் பிரச்சனைகள் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு வரும்போதும் ஒட்டுமொத்த உலமாக்கள் ஒன்று சேர்ந்து வட்டாரங்கள், மாவட்டங்கள், மதுரை மட்டுமல்ல சென்னை உள்ளிட்ட எல்லா மாவட்டங்கள் ஒன்றிணைந்து மாநில ஜமாஅத்துல் உலமா சபை, அத்தனை இயக்கங்கள், கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதே போல ஜும்மால அறிவிப்பு செஞ்சு எப்படி மீலாது விழாக்களில் பள்ளிவாசல் பயானுக்கு வாண்டு கூட்டமோ அதே போல என்ஆர்சி என்பிஆர் பிரச்சனைக்கு நீ தெருவுக்கு வாண்டு கூட்டம். வந்தீங்களா இல்லையா? அப்போ எங்கே ரோட்டுக்கு கூப்பிடணும், எந்த இடத்துல போராட்டத்துக்கு கூப்பிடணுன்றது உலமாக்களுக்கு தெரியும். எனவே இந்த சமுதாயத்தை நினைச்ச ஒன்று போய் ரோட்டில் போய் நிற்க வைக்கக்கூடியதை ஒரு தவறான நடைமுறை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் எங்கே ரோட்டுக்கு போகணுமோ அப்போ போகணும். பொழுதன்னைக்கும் ரோட்லேயே கூட்டம் போடுற கூட்டம் நம்ம கூட்டம் கிடையாது. பள்ளிவாசல்களோடு தொடர்பு கொண்டவர்கள் தான் முன்வைப்பு. சரி, அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அந்த இடத்துக்கு போய் எடுத்து சொன்னாதான் அது நாட்டினுடைய நிலவரம். அது நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சவுதி கிடையாது, குவைத் இல்லை. என்னமோ இங்கே உட்காந்தோம்னா ஹுக்குமத்துல் இஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிற கூடாது. அப்போ அப்படி செஞ்சாதான் அப்படி நிலவரம். அல்லாஹ் கிட்ட கையெழுந்தணும். அப்பவும் சரி, உலமாக்கள் சொன்னது தஹஜ்ஜுத் தொழுவுங்க, நோன்பு வைங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய, நாளைக்கு காலையில் என்ஆர்சி என்பிஆர் பிரச்சனைக்கு எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க சொன்னமா இல்லையா? சென்னையில் எத்தனை பள்ளிவாசலில் நோம்புக்கு சகருக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. இங்கேயே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நோம்பு வச்சு போராட்டம், நம்ம போராட்டம்லாம். எனவே எது பிதஅத்து எது பிதஅத்து இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் பிதஅத்துன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக போயிட்டோம்னா தஸ்பீஹ் பண்ணியை கூட விட்ட மாட்டான். ஏன்னா இது பிதஅத்துங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு இதே திருப்புவனத்தில் நின்று கொண்டு உட்கார்ந்து பயன் பேசக்கூடிய நான் சொல்கிறேன், தஸ்பீஹ் மணியில் நீ தஸ்பீஹ் செய்கிறது பிதஅத்துன்னு சொல்கிறான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தஸ்பீஹ் மணி இல்லை, விரலில் தான் தஸ்பீஹ் செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லா ஆலிம்சா பாக்கெட்லேயும் எல்லா இபாதத்துகள் நல்லோர்களுடைய சாலியங்களுடைய பாக்கெட்லேயும் தஸ்பீஹ் மணி கிடக்குது. ஏன்பா இது வச்சுருக்க, பிதஅத்துடா, இதை வச்சுட்டு அதை சொல்ல முடியுமா? ஏன்னா இது தஸ்பீஹ் 100 மணி இருக்குது, 33ல் ஒரு பாயிண்ட்டு, இதை செஞ்சு 100 முடித்தா ஒரு கணக்கு தெரியுது, அதுக்காக வச்சுக்கிறோமே தவிர உடனே தஸ்பீஹ் மணியில் தஸ்பீஹ் செய்கிறது பிதஅத்துன்னு சொல்லிடக்கூடாது. நல்லா விளங்கிக்கணும். மார்க்கத்தில் சில விஷயங்களை அது ஆர்வமாக்கப்பட்ட பிதஅத்தே ஹசனாக்களாக இருந்தால் இது போன்ற கையில் தஸ்பீஹ் செய்கிறது தான் சிறந்தது. அதையும் சொல்லிக்கிறேன். கையில் விரலில் பாயிண்ட்டு 3 பாயிண்ட் ஒவ்வொரு விரல்லையும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் சிறந்தது. இல்லை சிறந்து எனக்கு மறந்து போயிடுது, எனக்கு கணக்கு வைக்க முடியல, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? தஸ்பீஹ். அப்போ தஸ்பீஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? இல்லை. ஏன்னா தஸ்பீன்றதே அப்போ இந்த வடிவத்தில் எல்லாரும் வேறு வடிவத்தில் எதுலையாவது இருந்திருக்கலாம். ஆக தஸ்பீஹிலிருந்து சில விஷயங்கள்லேருந்து எல்லாம் புதுசாக தான் வந்திருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் கீழே விரித்து உட்காந்துருக்கிற மேட்டில் உட்காந்து தொழுவது பிதஅத்துங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் களிமண்ணில் கீழே சுஜூது செஞ்சாங்கன்னா நெத்தியில் என்ன செய்யும்? மண் ஒட்டும். இன்னைக்கு டைல்ஸ் போட்டு மெத்த விரித்து ஏசி போட்டு ஃபேன் போட்டு லைட்டில் ஜெகஜோதியாக தொழுகிறோம் பார்த்தீங்களா? அப்போ இதை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? அப்போ பிதஅத்துன்னு இதெல்லாம் தூக்கி போட்டுறது தானே. அப்போ ஏன்னா இது இந்த காலம், அதாவது அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை அப்படி வச்சுருந்தான். இன்னைக்கு டைல்ஸ் வந்து சும்மா அப்போ இதை நாம் எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நியமத்து.
அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அன்னைக்கு பள்ளிவாசல் கட்டுறது கூட காசு இல்லை, இன்னைக்கு கோடிக்கணக்கில் நான் தரேன். டைல்ஸ் வாங்க, மெத்த போடு, ஏசி போடு. அதுக்குன்னு அந்த சுகபோகத்திலே தான் நம்ம தொழுகை இபாதத் செய்யணும் அர்த்தம் இல்லை. அப்போ அவைகள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த நியமத்துன்னு யாரெல்லாம் அந்த சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் களிமண்ணில் சுஜூது செய்ய வச்ச என்ன நீ இந்த மொசைக்கில் சுஜூது செய்ய வச்சிருக்கிறியே, என் தலையில் களிமண் படலையே, நபியினுடைய தலையில் களிமண் பட்டுச்சு, என் தலையை நீ இந்த முசல்லாவில் வச்சிருக்கிறியே, இதற்கு உனக்கு நன்றி செலுத்தினையான்னு சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்தோன்னு பிதத்துன்னு என்று சொல்லிவிட முடியாது. அப்படி என்று இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு எல்லா பள்ளிவாசல்கள் யார் பிதத் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடங்களிலும் கூட இது போன்ற மேட்டெல்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டிருக்கு. சஹாபாக்கள் காலத்தில் ஏசி எங்கே இருந்துச்சு, மேட் எங்கே இருந்துச்சு. எனவே சில விஷயங்கள் பார்ப்பதற்கு அப்படி தெரியும். எனவே இது போன்ற மீளாது விழாக்களின் மூலமாகவும் சரி, மார்க்கத்தை எடுத்து சொல்வது தான் நோக்கமே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம யாரும் கொண்டாடலை, யாரும் தலையில் தூக்கி உட்கார வைக்கல, யாரும் தெருவில் போய் நிற்கலை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கோம். மலக்குகள் இங்கே சூழ்ந்துருக்காங்க. நிச்சயம் உங்கள் பக்கத்தில் மலக்குகள் நிச்சயம் உட்கார்ந்துருக்காங்க. நான் பேசுகிற பேச்சையும் இன்ஷா அல்லாஹ் கேட்பாங்க. நீங்கள் செய்கிற துவாவுக்கும் ஆமீன் சொல்லுவாங்க. ஏன்னா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மூமின் துவா கேட்குறாரோ, பிறருக்காக வேண்டி துவா கேட்குறாரோ, தனக்காக வேண்டி துவா கேட்குறாரோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த துவாவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்க. நபி சொன்னது பிறருக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மலக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவர் துவா செய்வார், யாருலா இவர் மற்றவங்களுக்காகவே துவா செய்கிறாரு, யாரெல்லாம் இவரை நீ கபூல் செய், இவர் குடும்பத்துக்கு பரக்கத் செய், இவர் வாழ்க்கையில் பரக்கத் செய்ன்னு சொல்லி அந்த மலக்கு துவா செய்கிறாங்களா கண்ணுக்கு தெரியுமா? அப்போ மலக்குகள் சூழக்கூடிய சபை அல்லாஹ்வுடைய பரக்கத்து போடக்கூடிய சபை, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை இருக்கக்கூடிய சபை. எனவே இது போன்ற விழாக்களின் மஜ்லிஸ்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, ரசூலுடைய பொருத்தத்தை பெறுவது தான் நோக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் நம்ம தவறாக பேசியிருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். மார்க்கத்தில் தெரிஞ்ச விஷயத்தை நாம் சொல்லலாம், தெரியாத விஷயங்களை எல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு அறிவில்லை, அது நானாக இருந்தாலும் சரிதான். நான் மட்டும் என்ன வானத்திலிருந்து குதிச்சுட்டேனா, எனக்கு என்ன 32 வயசு தான், எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. இங்கே உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான். தெரியுதா சொல்லுவோம், தெரியலையா எல்லாம் எனக்கு தெரியல. அந்த இல்ம நீ நாடினால் கற்றுக்கொடு, இல்லை என்றால் என் நாவை கொண்டு நல்லது நடத்தினால் நீ நல்லது நடத்து, நான் பேசுறது கொண்டு தீயது நடத்தினா எல்லாம் நான் தீயதை பேசக்கூடாது, நீ தடுத்து விடு, நல்லா கிட்ட துவா செய்யணும். அப்போ தான் அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நூறானியத்தான் இருக்கும், பரக்கத்து பொருந்தியதாக இருக்கும், ஒளிமயமானதாக இருக்கும். நல்லா அப்படிப்பட்ட பேச்சுக்களையும் பார்வைகளையும் நடத்தைகளையும் நம் அனைவருக்கும் தருவாங்க. நாம் பேசினால், பார்த்தால், நடந்தால், சொன்னால் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தையும் நூறானியத்தையும் தருவாங்க. எனவே எது நல்லது கெட்டதுன்றது நாம் சில நேரங்களில் யோசித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிலர்களுக்கு தெரியுதோ இல்லை, அதனால தான் அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், மனிதர்களுடைய மார்க்க தெரிஞ்ச விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலில் ஒரு அருமையாக ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஞாபகம் வந்ததுனால சொல்லுவாங்க. ஒரு பள்ளிவாசலில் இமாம் தொழு வச்சுட்டு இருந்தாங்க. தொழு வைக்கும் பொழுது அந்த இமாம் மகரிப் தொழுகையில் முதல் ரகாத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் சூரா ஓதுறாரு. மார்க்க எந்த இடம், சில பேர் எனக்கு தெரியுன்றாங்களே, குல் யா அய்யுல் காஃபிரூன் சூரா ஓதுறாரு. இமாம் குல் யா அய்யுல் காஃபிரூன் சூரா நம்மளுக்கு தெரியும். குல் யா அய்யுல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது லக்கும் தீனுக்கும் வலியது. அப்போ வலா அன்தும் ஆபிதூன மா அபுது 2 தடவை என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகி வருது. அங்கே லக்கும் தீனுக்கும் வலியதீன் முடிச்சாதான் என்ன முடியும், சூறா முடியும். பாயிண்ட் முடிச்சுதுன்னா இப்போ இமாம் தொழு வைக்கிறார், பின்னாடி சப்பில் ஆள் நிற்கிறாங்க. அப்போ அதில் ஆள் நிற்கிறார். இமாம் ஓதும் பொழுது அவருக்கு இப்போ மனிதர் தானே, மறதி ஏற்படுமா இல்லையா? வலான்துமாவிதுமாவது வலானாவிதுமாவத்தும் வலான்துமாவிதுமாவது வலானாவிதுமாவத்தும் வலான்துமாவிதுமாவது வலானாவிதுமாவத்தும் லக்கும் தீனுக்கும் வரமாடுது, அதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் பின்னாடி இருந்தாரு, அவர் பார்த்தாரு. அசல் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது, இமாம் தப்பாக ஓதுனாருன்னா பின்னாடி முக்ததியாக தொழுறவங்க தெரிஞ்சால் இமாம் 3 தடவை அதில் ஸ்டக்கானாங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. 3ஆவது தடவை 2ஆவது தடவை வரல, அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும், தப்பில்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, லக்கும் தீனுக்கும் வலியதீன் சொல்றதுக்கு பதிலாக அசல்ட்ட அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க, சட்டப்புட்டுன்னு ரக்காத்த முடிங்க அப்படின்ட்டார்.
சட்டு புட்டுன்னு முடிக்கிறதா அப்படின்னு இங்கே அஜத்துக்கு ஒரு மாதிரியே சலசலப்பு. இவர் உள்ளத்தில் நினைப்பாரா இல்லையா, அடப்பாவீங்களா லக்குத்தி இருக்கு மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தா முடிச்சிடும் மேடம், சட்டு புட்டுன்னு முடிங்க அப்படின்ட்டு இப்படி நிற்கிறார். ரெண்டாவது ஆள் பக்கத்தில் உள்ள ஆள் அறிவாளி. அவன் பார்த்தான், டே தொழுவையில் பேசாதடா தொழுவை முறிஞ்சிடும், தொழுவையில் பேசாதடா தொழுவை முறிஞ்சிடும். அவன் தொழுவையில் பேசுனா தொழுவை முறிஞ்சிடும் தெரியுது, தான் தொழுவையில் இருக்கிறன்றது தெரியல. அது நான் எங்கடா பேசுனேன், அதுக்கு எதுதானடா கொடுத்தேன் எனக்கு சொல்றேன். மூணாவது ஆள் பார்த்தான், நீங்க 2 பேருமே தொழுவையில பேசுறீங்க, தொழுவை முறிஞ்சு போச்சு. 2 பேருமே தொழுவையில பேசுறீங்க, தொழுவை முறிஞ்சு போச்சு. நாலாவது ஆள் பார்த்தான், நல்ல வேலை நான் மட்டும் தான்டா பேசல அப்படின்னா. அது திரும்பி 4 பேர் தொழுவை முடிஞ்சு ஓடுங்கடா அப்படின்ட்டா. ஒரே ஒரு வார்த்தை லக்குத்தீனுக்கும் வழியதுன்னு நான் தப்பா போகுது எடுத்து கொடுத்துருந்தா முடிச்சிருக்கோம். முதல் ஆள் அசத்து தொழுகை சட்டு போட்டு முடிங்க, 2வது ஆள் தொழுவையில் பேசக்கூடாதுப்பா தொழுவு முடிஞ்சிடும், 3வது ஆள் நீங்கள் 2 பேரும் பேசுறீங்க தொழுவு முடிஞ்சிருச்சு, 4வது ஆள் நான் மட்டும்தான் தொழுவையில் பேசலை அப்படின்னு சொன்னார் பாருங்க. அங்கே அவர் தொழுவு முடிஞ்சு 4 பேர் தொழுவு அசத்து திரும்பினாரு, வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா சலாமத்தா. குர்ஆன் ஆயத்து தப்பா ஒன்றா எடுத்து கொடுக்கறது வந்து 4 பேர் இப்படி பேசிக்கிட்டா வேண்டிய இப்படி தான் இருக்கு இன்னைக்கு நிலவரம். எனக்கு தெரியும் அதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கிறாரு, தொழுகையில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் தான் தொழுகையில் பேசுறது அவருக்கு என்ன செய்யல தெரியும். இதுதான் இன்னைக்கு உள்ள சில பேருடைய நிலவரங்கள். தான் என்ன சொல்றது புரியல, மார்க்கம் என்ன சொல்றது, தான் என்ன சொல்றது புரியல, அதைத்தான் நானும் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன் கடைசி. எனவே இது போன்ற நிலவரங்களை விட்டோம் தவிர்த்திருக்கிறோம். மார்க்கத்தில் தெரிந்த விஷயமாக இருந்தால் நாம் செய்யணும், தெரியல என்றால் இல்லை என்றால் யாருன்னா அதற்குண்டான இல்மு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தெரிந்தவர்களுக்கு போய் அணுகணும். எனவே சொல்ல வருவதின் நோக்கம், இது போன்ற மஜ்லிஸ்களின் மூலமாக, இது போன்ற விழாக்களின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய நினைவைப்பதை தவிர வேறு எதுவுமே ஒரு நோக்கம் அல்ல. எனவே இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எனவே தான் சொல்ல வந்தேன், அப்படிப்பட்ட இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி தலைவராக, எல்லோருக்கும் முன்மாதிரியான தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததுனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த உலகத்தில் குர்ஆனில் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறுதி நபியினுடைய அந்த கடைசி நாட்களில் நடந்த இறுதி நபியின் இறுதி நாட்களுடைய அந்த நிலவரமும் அதில் நபி அவர்கள் சொன்ன செய்தியையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயானை முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்து கடைசியாக மௌத்தினுடைய அந்த கடைசி நேரம் முகமது நபி இந்த உலகத்தில் பிரியக்கூடிய கடைசி தருணம். இந்த உம்மத்தை எப்படி இருந்தாங்க, கடைசியாக மௌத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னால் செஞ்ச அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற கடைசி பேருரை, மௌத்தினுடைய கடைசி வருஷம், அது கடைசி ஹஜ்ஜை நபி செய்கிறாங்க. ஹஜ்ஜு முடிஞ்சோன்னே ஹஜ்ஜினுடைய காரியங்கள்லாம் பக்கத்தில் நிற்க வச்சு பல சஹாபாக்கள் ஒன்று கூடி நிற்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தின் மேலே ஏறி பயான் செய்கிறார்கள் மக்கள். அந்த நேரத்தில் இன்னைக்கு நான் சொன்னேன்னா இல்லையா, மருத்துவ ரீதியாக நம்பி நம்ம கூட வாழ்கிறாங்க. குடும்பத்தில் சாப்பாடு, கழிவறைகளுக்கு செல்வது, எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, எப்படி வியாபாரம் செய்வது, எல்லாத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த நபி இன்னைக்கு இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த உலகை விட்டு இவ்வுலகை விட்டு பிரியக்கூடிய கடைசி நாட்கள் எல்லா சகாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட சுமார் பல ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவை நிற்கிறாங்க. நபி மேலே ஏறி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எனது அருமை சகாபாக்களே, நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், இதே மக்காவில் இதே மதீனாவில் நாங்கள் எப்படி சாப்பிடணுன்றது எங்களுக்கு தெரியாது, எப்படி வாழணுன்றது தெரியாது. ஒரு ஒட்டகம் அடுத்த வீட்டு ஒட்டகத்தை போய் தண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் பரம்பரையாக சண்டை போடுறோம். இன்றைக்கி எங்களை சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களை சொல்லி நிற்க வைத்திருக்கிறீர்கள் யார சொல்லலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கி, எங்களுடைய வாழ்க்கை கபரை நோக்கி. இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டேன், பர்த்டே எங்களுக்கு வருகிறது. அந்த பர்த்டே எனக்கு சொல்லுகிறது சந்தோஷத்தை இல்லை. பர்த்டே வந்தோடனே
நாம் சந்தோஷப்படலாம், எனக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே என்று மனுஷன் சொல்கிறான். அது ஹாப்பி பர்த்டே இல்லை, அது கவலைக்குரிய நாள் உண்மையாக. ஏன்னா இந்த உலகத்தில் உன்னுடைய வயசில் ஒரு வயசு முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்தில் ஒரு 30 வயசு முடிஞ்சிருச்சு. இனி உனக்கு மௌத்து எப்போன்றது தெரியல, எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். உனக்கு எல்லாம் தெரியுது. ஃப்ளைட் டிக்கெட் எப்போ, என்ன டைமில் ஃப்ளைட் எடுக்கிறாங்க, என்ன டைமில் ஃப்ளைட்டை நிறுத்துகிறாங்க, எந்த இடத்துல எனக்கு ப்ரோக்ராம், நான் எங்கே போகணும் வரணும், எல்லா டைமிங் ஏட்டு செட்டு உனக்கு தெரியுது. எல்லாம் தெரிஞ்ச எனக்கும் உங்களுக்கும் நம்மளுடைய மரணங்கள் தெரியாது. நம்முடைய மரணங்களை, நம்முடைய கருத்தாகக்கூடிய அந்த நிலங்களை, நிலவரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கலிமாவோடு மரணிக்கின்ற நசீபை எல்லாம் மனைவர்களுக்கு தருவாங்க. அதை விட சிறந்த வாக்கியம் நம்மளுடைய மரணங்கள் சுஜூதில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹான ரப்பியல் ஆலா என்ற அந்த தஸ்பீஹ் ஓதி சுஜூதில் மரணிக்கின்ற வாக்கியத்தை தருவானா, தொழுகையில் மரணிக்கின்ற வாக்கியத்தை தருவானா, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது மரணிக்கின்ற வாக்கியத்தை தருவானா. அந்த மரணம் எப்போ தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி சொன்னாங்க, எனவே அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, எனவே இந்த உலகத்தை விட்டு நான் எப்போ போகிறேன்னு எனக்கு தெரியாது. தரத்து அம்ரை தமிழ்லுமா தமசத்து பிஹிமா கிதாபுல்லாஹ் சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு 2 விஷயத்தை நான் விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் கரீம், இது உங்களை வழி நடத்தும். இன்னொன்று என்னுடைய சொற்கள் உங்களை வழி நடத்தும். அவ்வளோ எப்படி இருக்கும் சஹாபாக்கள். சில சஹாபாக்களுக்கு அப்பவுமே தெரிஞ்சிச்சு நபி இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு. 6 மாதத்தில் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி செய்யக்கூடிய இந்த பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிகிட்டே வராங்க. 10 விஷயங்கள் இந்த உரையில் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 10 விஷயத்தில் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நபி முக்கியமாக சொன்னதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சஹாபாக்களே, மக்களே. நபி சொன்னாங்க மக்களே. இந்த மக்களேன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த அப்துல் ரஹ்மானுக்கும் இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் யார் உள்ளது நாமனும் ஈமான் கொண்டவர்களே மக்களேன்னா எல்லாத்தையும் பார்த்து நபி சொன்னது. இந்த உலகத்தில் காபத்துல்லா எப்படி சிறந்ததோ, இந்த அரஃபா இந்த ஹஜ்ஜுடைய நாள் எப்படி சிறந்ததோ, இதுபோல உங்களுடைய மானங்களும் மரியாதைகளும் சிறந்தது நபி சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அடுத்தவருடைய மானத்தை போக்கி நீங்கள் வாழக்கூடாது, அடுத்தவரை திட்டக்கூடாது, அடுத்தவரை ஏசக்கூடாது. உங்கள் ஒவ்வொரு மூமியினுடைய மான மரியாதை முக்கியம், தனி மனிதனுடைய மான மரியாதை முக்கியம். எனவே யார் மானத்தையும் போக்காதீங்க, யாரையும் கேவலப்படுத்தாது. இந்த உலகத்தில் இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணமே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவர்களுடைய மானத்தை போக்குவதும், அடுத்தவங்களை திட்டுறதும், அடுத்தவங்களை தரக்குறைவாக நினைக்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய சண்டைக்கு சச்சரவுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக தான். நபி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்னாங்க. எனவே காபத்துல்லாவை விடவும் சிறந்தது, அதாவது மக்காவை விடவும் இந்த உலகத்திலே புனிதமான நகரம் மக்கா, மதீனா, பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ் இருக்கிற இந்த 3 இடம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட இடம். அந்த காபத்துல்லா இருக்கிற மக்காவை விடவும் சிறந்தது என்ன தெரியுமா? என்னுடைய மானமும் உங்களுடைய மானமும் இந்த உலகத்தில் உள்ள நம் சகோதர சகோதரர்களால் நபி சொன்னாங்க. எனவே அதை பின்பற்றி வாழணும். நம்ம யாருடைய மானத்தையும் போடும், நம்மளால் தெரிஞ்ச கருத்துக்கள் நல்ல விதமாக எடுத்து சொல்லணுமே தவிர கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவங்களை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். நபி இது போல் பல உபதேசங்கள் செஞ்சு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து செல்வதற்கு உண்டான கடைசி 10 நாளைக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது நாளைக்கு முன்னால் மௌத்துக்கு 11 நாள் முன்னாடி தலைவலி வாரம் அதிகமாகும். ஃபஸ்ட்டு அட்டாக் தலைவலி அதிகமாகும், மயக்கம் அதிகமாகும், ரொம்ப ஜுரம், உஷ்ணம், நரம்பெல்லாம் கொதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அந்த 10-11 நாளைக்கு முன்னால் நாட்கள் கழிய மௌத்துக்கு 5 நாளைக்கு முன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்களுக்கு சொல்லி எனக்கு ஒரு சுடுதண்ணி போட்டு கொடுங்க, அதில் அந்த இழந்த இலைகள், இந்த இலைகளை போட்டு எனக்கு கொடுங்க, நான் குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு போகலாம். நபி கொடுக்கப்படுகிறது. அந்த இலந்தை சுடு தண்ணீரில் நபி குளிச்சுட்டு மௌத்தினுடைய 5 நாளைக்கு முன்னால் தன்னுடைய வீடும் மெம்பர் பண்ணியும் பக்கத்தில் இருக்கும். மதீனா போனவங்களுக்கு தெரியும், நபியின் அடக்கம் செஞ்சிருக்கிற இடம் தான் அவங்களுடைய வீடு. ஏன் அங்கே அடக்கம் செஞ்சாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அது
எந்த நபிமார்கள் எந்த ரசூல்மார்கள் அவங்க ரூஹு எங்கே போகுதோ அங்கேயே குழி தோண்டி அவங்கள புடைச்சிடணுமே தவிர அந்த பாடி வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம நபி மௌத்தானது அந்த இடத்துனால அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அது நபியினுடைய வீடு. அந்த வீட்டில் இருந்து இடைப்பட்ட இந்த கேப் தான் பள்ளிவாசல். அதிலிருந்து பக்கத்தில் இருப்பது மெம்பர் படி. இந்த இடைப்பட்ட மெம்பர் படிக்கும் நபியினுடைய வீட்டுக்கும் மா பைனல் மிம்பரி மா பைனல் வைத்தி வல் மிம்பரி ரவுலத்துல் மின் ரியாதுல் ஜினான். மெம்பர் படிக்கும் நபியினுடைய வீட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போனவங்களுக்கு தெரியும், மக்காவில் ஹஜ் உம்ரா செஞ்சுட்டு மதீனாவில் போய் நம்ம வரிசையில் நின்று நபிக்கு சலாம் சொல்லிட்டு, ஏன்னா மக்காவில் தான் ஹஜ் உம்ரா தவாப் செய்யணும், செய்யணும், உம்ரா ஹஜ் எல்லாம். மதீனாவில் எந்த வேலையும் இல்லை, தருவ முடிச்சுட்டு சலாம் சொல்லிட்டு வரும், அதுதான் வேலை. அப்போ எல்லாருமே நிற்கிறது அந்த ரவுலாவில் ஜன்னாவில் நம்ம தொழுகணும் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக நின்றவங்களுக்கு தெரியும். உள்ளே போய் அங்கே இருந்தோன்னா சொர்க்கத்தில் இருந்த அந்த நன்மை அல்லாஹ் அக்பர், எல்லா அந்த வாக்கியத்தை அந்த நபியினுடைய வீட்டிற்கும் அந்த ரவுலத்துல் ஜன்னாவிலையும் தொழுவதற்கு அல்லாஹ் நசீப் வைத்தருவானாக. புனித காபத்துல்லாவை நம் கண் பார்வைப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம் கால் பாதம் அந்த இடத்துல படுவதற்கு தௌஃபீக் செய்வானா. உலகத்தில் மனிதன் அமெரிக்கா, லண்டன், நியூயார்க் என்றெல்லாம் சுற்றுவதற்கு செல்லுகிறார். நாம் சுத்த செல்லக்கூடாது. எங்களுமே அந்த காசு பணத்தை எடுத்துட்டு ஹஜ் உம்ராவுக்கு போகணும். மிக விரைவில் நம் மனைவி மக்களோடு தாய் தந்தையோடு ஹஜ் உம்ரா செய்கின்ற அந்த நசீபை எல்லாம் தருவானா. அந்த ஆர்வத்தை எல்லாம் தருவான். நபியினுடைய அந்த ரவுலா ஷரீஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் ரவுலத்துல் ஜன்னா. நபி 5 நாளைக்கு மௌத்தாகிறதுக்கு முன்னால் வீட்டில் இருந்து புறப்பட்டு அந்த நடைபாதை தான் கொஞ்சம் தூரம் தான். இப்படி வந்து மெம்பர் படியில் நேரம் மேலே ஏற பல சகாபாக்கள் முன்னால் வந்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு வீட்டுக்குள்ளே இருந்து மெம்பரில் ஏறிட்டாங்கன்னா சுற்றில இருந்த சகாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? ஏறினோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, பழி தீர்த்து கொள்ளுங்கள். நான் யாரையாவது ஏதாவது செஞ்சுருந்தேன்னா என்னை பழி தீர்த்துக்கள். நான் யாரையாவது திட்டி இருந்தால் என்னை நீங்கள் அதுக்கு வாபஸ் பண்ணிடுங்க. நான் யாரையாவது முதுகில் அடிச்சிருந்தா அதை நீங்கள் என்ன என் முதுகில் நீங்கள் அடிக்கலாம். இந்த உலகத்தில் மா தகத்தமின் நம்பிக்கைமா தகவல்யான தருவாலை முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான நியமத்துகள் கொடுக்கப்பட்டு பரிபூர்ணமான மனிதர் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொன்ன அல்லாஹ் சொன்ன அந்த இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் உட்காந்து சொல்கிறாங்கன்னா நாமெல்லாம் இங்கே அப்படி சொன்னாங்க. பழி தீர்த்து. நான் யாரையாவது திட்டியிருந்தா என்னை திட்டிக்கிறோம், நான் யாரையாவது முதுகில் அடிச்சிருந்தா என்னை அடிச்சுக்கிறோம். சகாபாக்கள் அழுகுறோம், எல்லாம் சகாபாக்களுமே அழுகுறோம். வேற சொல்கிறேன், நீங்கள் என்ன எனக்கு செஞ்சுருக்கீங்க? இல்லை சகாபாக்கள் நான் எல்லாம் செஞ்சுருப்பேன், தயவு செஞ்சு இங்கேயே பிடிச்சிக்கணும். ஏன் ஏன்னா நாளைக்கு மறுபடி நாங்கள் அல்லாவுக்கு நாளைக்கு காட்டி கொடுக்குறாரு. இந்த நபியினுடைய உமத்து நான். எனவே இந்த உலகத்தில் யாருக்காவது ஏதாவது செஞ்சுருந்தாலும் அப்பப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம். அப்படி அவங்க மன்னிக்கலனாலும் மன்னிப்பு கேட்டுருந்தோம். அப்படி பெருந்தமே அவங்க மன்னிக்கலாம், யாரெல்லாம் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட மன்னிக்கல, நீ என்னை மன்னிச்சுட்டோ, இன்ஷால்லா அவங்களும் என்னை பொருந்திக்கணும், நல்லா கிட்ட துவா செய்யணும், தப்பு இல்லை. நபி கேட்டாங்க மெம்பர் படியில் சகாபாக்கள்லாம் அழுகுறாங்க. லொகர் டைம் ஆகிடுச்சு, தொழுவை. மெம்பர் படியிலேருந்து இறங்கி லொகர் தொழு வைக்கிறாங்க. லொகர் தொழு முடிச்சுட்டு ஸ்பாட்டில் மீண்டும் நபி மெம்பர் படியில் ஏறிட்டு, நான் யாருக்காவது காசு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால், கடன் வாங்கியிருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட வாங்கிக்கணும். நபி இப்படி சொன்னோன்னே சஹாபாக்கள் வந்து காக்க. அப்போ ஒரு சஹாபி வேறு வழியே இல்லை. புகாரி ஹதீஸ்ல வருது, அந்த சஹாபி எஞ்சி நின்றார். யார் சொல்லலாம், எனக்கு நீங்கள் 3 ரூபா காசு தரணும். எவ்வளோ? 3 ரூபா, 3 திருகம் தரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்தில் ஃபதுல் சொந்தக்காரர் தான், ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஃபதுலே அந்த 3 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களான்னு அந்த ஃபதுல் சொன்னாங்க, யார் சொல்லாது நான் ஏற்றுக்கிற பொறுப்புன்னொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பொறுப்பாக வாங்கிக்க அப்படின்னு சொல்லி மெம்பர் படியில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. மௌத்தா போட்டுக்கு 5 நாளைக்கு முன்னால் கூட 3 ரூபா காசு இல்லாத ஒரு மனிதர்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்து பத்து பிள்ளைங்களுக்கு வீடு வாசல் ஒன்றுமே இல்லை, 3 ரூபா கூட இல்லை. இந்த உலகத்தில் மௌத்தா போட்டுக்கு முன்னால் மனுஷன் எதையிலே நினச்சி கவலைப்படுறோம். என் பிள்ளைக்கு விட்டுட்டு போகணும், என் பிள்ளைக்கு விட்டுட்டு போகணும், நான் என் வம்சத்துக்கு விட்டுட்டு போகணும். என்ன சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, தேவையான அளவுக்கு சேர்த்து வைக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் நம்ம சிந்தனையை சொல்கிறோம். நான் நபியினுடைய வாழ்க்கை 3 ரூபா கூட இல்லை.
ரூபா கூட இல்லாத ஒரு மௌத்தான ஒரு மனிதன் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தானது ஒன்றுமே இல்லை, வீட்டில் எந்த பண்ட பாத்திரமும் கூட இல்லை. ஏன்னா பல நேரங்களில் அவைகள்லாம் விற்கப்பட்டுருச்சு, விற்கப்பட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே இல்லை. 5 நாளைக்கு முன்னால் மெம்பர்லேருந்து இறங்கிட்டு அந்த காசை பற்றி சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க, இந்த அன்சாரி தோழர்கள் இவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், இந்த அன்சாரிகளை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். இந்த அன்சாரிகளுடைய சிறப்புகளை பற்றி சொல்கிறேன்னா, அன்சாரி தோழர்கள் மக்காவிலிருந்து வந்தாங்களே, மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் பொழுது அந்த மதீனாவில் இருந்த அந்த அன்சாரி தோழர்கள் நுசுரத்து செஞ்சு வரவேற்று இடமில்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து உடை கொடுத்து மனைவியை கூட தலாக்கு சொல்லி அல்லாஹ் அக்பர் கொடுத்தாங்கன்னா அந்த அன்சாரிகள் எவ்வளோ அப்படி நண்பர்கள் என்று சொன்னாங்க. இந்த அன்சாரி தோழர்கள் என்னுடைய ஈரலும் என்னுடைய இதயத்தை போல இவர்களை நல்ல முறையில் பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் மக்காவில் இருந்தவங்களுக்கு கூட சொத்து செல்வம் இருந்துச்சு, மக்காவில் இருந்து வந்தவங்களுக்கு சொத்து செல்வம் இருந்தது. மதீனாவில் அன்சாரி தோழர்கள் இருக்காங்க, பெரிய சொத்து செல்வம்லாம் இல்லை. ஆனால் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோடனே தங்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா. ஆனால் அவருக்கு அங்கே 10 கோடி செல்வம் இருந்துச்சு மக்காவில். யாருக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பெரிய செல்வந்தரவர். நபி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போங்கன்னு பல கோடி அப்படியே ரோட்டில் விட்டுட்டு என் அல்லாஹ் ரசூல் தருவாண்டா அப்படின்னு நேராக ஹிஜ்ரத் செஞ்சு எங்கே வந்துட்டாங்க? மதீனாவுக்கு வந்து நிற்கிற ஆள் யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு பல சொத்து கோடிக்கணக்கில் மக்காவில் இருக்குது. எதையும் வேணாம், என் அல்லாவுக்காக வந்துட்டாங்க. அந்த கோடீஸ்வரருக்கு கையில் 10 ரூபா தான் வச்சிருக்கிற மாதிரி உள்ள சாதாரணமான ஒரு அன்சாரி தோழர். அவர் வந்து நின்றுக்கிட்டு இதிலிருந்து எடுத்துக்காரு, இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல விவசாயம் செஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, என் மனைவியில் ஒரு மனைவியை நான் தலாக் சொல்லுகிறேன், அதை நீங்கள் திருமணம் செய்யணும். அல்லாஹ் அக்பர். இதனால தான் நபி சொன்னாங்க, அன்சாரி தோழர்களுக்கு சொத்து செல்வம்னா எதுவும் இல்லை, ஆனால் உதவி தேடி வந்தோன்னு எனக்கு உதவி செஞ்ச இந்த அன்சாரிகள் இருக்கிறார்களே, என்னுடைய இதயம் ஈரலும் குறையும். இந்த உலகத்திலேயே மனிதர்கள், அந்த மனிதர்கள் பேர் வாங்கின மனிதர்கள்னா அந்த அன்சாரி தோழர்கள் தான். மக்காவாசிகள் கூட வேற விஷயம், அன்சாரிகளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இதயமும் என்னுடைய ஈரலும் போல அவங்க. அதனால் அன்சாரிகள், அதனால தான் இன்றைக்கும் மதீனாவாசிகளை நம்ம பார்த்தா கண்ணியம் செலுத்தணும். தரக்குறைவாக பேசுகிறத தப்பா, அது யாராக இருந்தாலும் சரிதான். ஏழை மதீனாவில், மக்காவில் செழிப்பு இருக்கும், மதீனாவிலேயும் செழிப்பு இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள சில நேரங்களில் ஏழ்மைகள் இருக்கும். ஏழையாக இருக்கிறாங்க தவிர, ஏன்னா அந்த ஏழைகள் தான் யாருக்கே உதவி செய்தது? மக்காவாசிகளுக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து நின்றவுடனே எல்லாத்தையும் வரவழைச்சு தன்னுடைய வீட்டில் போய் இடம் கொடுத்தவங்க. இதைவிட தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரும்பொழுது வரவேற்றாங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, மாளிகையில் மக்காவில் உள்ள மாதிரி இல்லை, புதுச வீடு, ஈச்ச மரத்தில் உள்ள வீடு. மக்காவில் உள்ள அந்த மதீனாவில் உள்ள ஈச்ச மரம், பேரிச்ச மரத்தெல்லாம் ஏறி நபி அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடைய வருகையை தொலஅல் பத்ரு அலைனா, இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடியில் ஒரு முழு பௌர்ணமி நிலவை எங்களுடைய ஊருக்கு வருகிறதே மதீனாவுக்கு. ஏன்னா பிறந்து வளர்ந்த ஊர் மக்கா நபிக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாமல நினச்சிருக்குது, இந்த மதீனா என்ற கிராமம் தான் பின்னொரு நாளில் உலக மக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய பூமின்றது அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சே இல்லையே தெரியல. நபி உள்ளே வரும்போது கிட்ட வர அழுது வரவேற்கிறாங்க. அதில் சில சாபங்களுக்கு இப்படி கவலைப்பட்டாங்க, யாரை சொன்னால் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க, எங்ககிட்ட காசு பணம்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக எங்ககிட்ட சொத்து செல்வம் இல்லை, சாப்பாடுக்கே நாங்கள் வழி இல்லாமல் இருக்கோம். ஏன்னா பல பேர் கடன் பட்டு இருந்தாங்க. புகாரி ஹதீஸில் வந்து அது நீண்ட சம்பவம். அது பல பேர் யூதர்கள்ட்ட கடன் பட்டு அவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்த ஒரு நிலவரம். அதனால தான் நபி சொன்னாங்க, அன்னைக்கு நான் வெறுங்கையோடு வரும்பொழுது அந்த அன்சாரி தோழர்கள் வரவேற்றாங்க தெரியுமா? அந்த அன்சாரி தோழர்கள் என்னுடைய ஈரலும் இதயமும் போல அப்படின்னு மௌட்டா போகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி மெம்பர் படியில் இருந்து சொன்னோன்னே எல்லா சகாபாக்களும் அழுகுறாங்க. அல்லாஹ் அக்பர். அன்சாரி தோழர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் எங்களுக்கு சொத்து செல்வம் பெருசாக ஒன்றும் இல்லை, நபியை உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை அதை எங்களுக்கு போதும். இதை விட உலகத்தில் வேறு என்ன வேணும்? ஒரு மனுஷனை பார்த்து நீ எனக்கு ஈரலும் இதயமும் சொல்லிட்டா, அதை விட எந்த கோடிக்கணக்கு காசு கொடுத்தாலும் அந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வச்சு நபி சந்தோஷப்பட்டார். யாரும் சொல்ல எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை,
நீங்கள் மக்காவில் எல்லாரும் கோடீஸ்வரராக செல்வந்தராக வாழ்ந்த ஆளுங்க. மதீனாவுக்கு வந்து கஷ்டம்தான் பட்டீங்க, எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சோம். ஆனால் எங்களை சொல்லிட்டீங்களேன்னு அந்த மதீனா வாசிகளுக்கு நபி துவா செய்த தருணங்கள் வேறாங்க. ஏன்னா அன்சாரி தோழர்கள் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். நபி மெம்பர் படியில் இப்படி சொன்னோன்னே அழுகை கடினமாக முடியுது. வீட்டிற்கு போகிறாங்க. 4 நாள் மௌத்துக்கு 2 நாளைக்கு முன்னால், 1 நாளைக்கு முன்னால் மௌத்தினுடைய கடைசி அந்த அந்தி பொழுது வெடித்து அதிகாலை கதிரவன் முடிப்பதற்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் அவங்களுடைய ஊருக்கு உலகத்திற்கு வாங்கப்படுது. அந்த ஃபஜர் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திரையை அகற்றிட்டு உள்ளே இருந்து பார்க்குறாங்க. புகாரில் ஹதீஸில் வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பின்னால் பல சஹாபாக்கள் சஃப்ல நின்று தொழுவதுக்காக ஃபஜர் தொழுவைக்கு நிற்கிறாங்க. நபி பார்த்த உடனே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. ஏன்னா கடைசி காட்சி அதுதான். இனி இந்த சஹாபாக்களை பார்க்க போகிறதில்லை. அடுத்து சில மணி நேரங்களில் நபிக்கு மௌத்து வரப்போகுது. இனி இந்த உலகத்தில் அவங்களுடைய பூத உடல் இருக்க போகிறதில்லை. அந்த சஹாபாக்கள் அன்சாரி தோழர்களை பார்க்குறாங்க, மக்காவாசிகளை பார்க்குறாங்க. யாரையெல்லாம் ஹிஜ்ரத் செய்து தீனுல் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வை ஒரே இறைவனாக அருமை நபியை வாழ்க்கை வழிமுறையாக எடுத்துகிட்டு வந்த அந்த சஹாபாக்களை கடைசி மௌத்தா போனதுன்னு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சோன்னு எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் சக்கராத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து அழுவார், தன் வாழ்க்கையை நினைப்பார், தன் மனைவி மக்களை அல்லாஹ் அக்பர். ஆனால் நபியினுடைய நினைப்பு எப்படின்னா அந்த சஹாபாக்களை பார்த்துட்டு இந்த சஹாபாக்களை நான் கடைசியாக பார்க்கக்கூடிய பார்வை. அதில் புகாரியில் இந்த வார்த்தை வருது, அந்த சஃபில் நின்ற சஹாபாக்கள் அபூபக்கர் நாயகத்துக்கு பின்னால் நிற்கும் பொழுது நபி சிரிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், சிரித்தார். ஏன்னா சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீர் வடிச்சு. ஏன்னா 3 நாள் மக்காவில் இப்படி கை மேலே பட்டுட்டாலே சண்டை போடுவார், கால் மேலே பட்டால் வெட்ட வருவார். அப்படி இருந்த மக்களை இன்னைக்கு ஒரு சஃபில் ஒன்று சேர்த்து ஒரு இமாம் அபூபக்கர் என்ற இமாமுக்கு பின்னால் நான் நிற்க வச்சுட்டேனே. எல்லாம் உனக்கே போகலாம். நபிக்கு அந்த சந்தோஷம். சண்டை போட்டுக்கிட்டு சச்சனை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு கிடந்த அந்த உம்மத்தை நல்லா என்னை கொண்டு ஒற்றுமைப்படுத்தினா உனக்கே புகழ்ந்து நபி சந்தோஷப்பட்டு ஸ்க்ரீன் அந்த துணியை மூடிட்டு நபி உள்ளே போயிடுறாங்க. சுபூத்தோட முடித்து அதுக்கு பின்னால் பல சகாபாக்கள் தங்களுடைய வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. சில மணித்துளிகள் கழிகிறது, கதிரவன் உதிக்கிறது. கண்மணி நாயகத்தினுடைய வாழ்க்கை அவர்களுடைய உயிர் உலகத்தை விட்டு போக போகிறது. அதற்கு முன்னால் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு ஏதோ காதில் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அழுகுறாங்க. ஏன்னு கேட்டால் நபி சொன்னாங்க, ஃபாத்திமாவே உன் தந்தைக்கு நோயினை ரொம்ப அதிகமாகும். ஏன்னு சொன்னால் தலைவலி எனக்கு அதிகமாகும். ஏனென்றால் இந்த கைபர் யுத்த காலத்தில் எதிரிகளை எனக்கு விஷம் கலந்து உணவு கொடுத்தாங்கல்ல, அந்த விஷத்தினுடைய தாக்கத்தை இப்போ நான் புரியல. அந்த விஷம் என்னுடைய நாடி நரம்பையெல்லாம் உடைக்கிறது. அந்த விஷத்தினுடைய தாக்கத்தினால் என்னுடைய கை கால்கள் எல்லாம் தலையெல்லாம் வெடிப்பது போல இருக்கு. நபி சொன்ன வார்த்தை. அந்த விஷத்தினுடைய தாக்கம் மௌத்துல தான் தெரிஞ்சு நபிக்கு. அல்லாஹ் அப்போ சிஃபா கொடுத்துட்டா. இதை கூட ஏன் அப்படின்னு எழுதுனாங்கன்னா முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் அல்லாஹ் நபிக்கு இயற்கை மரணத்தை தான் கொடுத்தான். ஆனால் மரணத்திலேயே சிறந்த மரணம் எந்த மரணம்? ஷஹீத். போர்க்களத்தில் கொல்லப்பட்டால், எதிரிகளால் விஷம் கொடுத்து மௌத்தாக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன நன்மை? ஷஹீத். ஆனால் அல்லாஹ் நபிக்கு இயற்கையான மரணத்தை தான் கொடுத்தான். இயற்கையான வீட்டிலே மௌத்து தான். ஆனால் இந்த விஷத்தினுடைய தாக்கமும் தலைவலி இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நபிக்கு இயற்கை மரணம் ப்ளஸ் என்னது? ஷஹீத். ஏன்னா விஷத்தினுடைய தாக்கம் போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தானே அதை தாங்கிக்கிட்டாங்க. அப்போ அருமை நபிக்கு அல்லாஹ் ஷஹீதனுடைய அந்தஸ்தையை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டித்தான் அந்த மௌத்து நேரத்தில் கூட அல்லாஹ் அந்த உணர்வை உணர வைத்தான். அல்லாஹ் சொன்னவங்க ஃபாத்திமா நாயகி அழுகுறாங்க. யாரை சொல்லலாம், இப்படி சொல்கிறீங்களே, அவ்வளோ வலிக்கிறதா? ஃபாத்திமா தலையெல்லாம். உன்னை ஃபாத்திமா அழுவுறதை பார்த்தோன்னே திரும்பவும் கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாத்திமா நீ அழுவாத, இனிமேல் இந்த நொடி இந்த நாளில் இருக்கும் தந்தைக்கு இந்த வேதனையே இருக்காது. ஏனென்றால் நான் உயர்ந்த அல்லாஹ்விடத்தில் நான் செல்ல இருக்கிறேன். இனிமேல் எனக்கு எந்த கஷ்டமும் இந்த உலகத்தில் கிடையாது. இனிமேல் மக்காவை விட்டு வர்றது, ஹிஜ்ரத் செய்கிறது,
இவர்கள் பண்ணுகின்ற கொடுமையெல்லாம் நான் இனிமேல் இல்லை, நான் இனிமேல் என்னை படைத்த அந்த ரப்பு அல்லாஹ்விடத்தில் செல்ல போகிறேன் என்று சொன்னோன்னு ஃபாத்திமா நாயகி அழுகுறாங்க. ஹதீஸுடைய ரிவாயத்துகள் வருது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி இப்படி எல்லாம் சொன்னவங்க அழுவையும் கண்ணீருமான கடைசி தருணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி சொன்ன 2 விஷயத்தை பின்னொரு நாள் விளக்கம் கேட்கப்பட்டு நபி ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஃபாத்திமா நாயகி ஓன்னு அழுதாங்க, இன்னொரு விஷயத்த சொன்னோன்னே சிரிச்சாங்க. அது ஏன் அப்படி செஞ்சீங்க? மௌத்துக்கு சில நாள் கழித்து கேட்டவன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விஷயத்தை கேட்டவன்னு அழுதுக்கு காரணம் எனக்கு உடலெல்லாம் கொதிக்கிறது, நரம்பெல்லாம் வெடிக்கிறது, அந்த விஷத்தினுடைய தாக்கம் தெரியுதுன்னு நான் ஓன்னு அழுதேன், அதனால் அழுதுன்னு சொன்னாங்க. ஏன் சிரிச்சிங்கன்னொன்னே 2வது நபி சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு ஃபாத்திமா நீ கவலைப்படாத, எனக்கு பின்னால் சீக்கிரமாக நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் கபருக்கு அப்படின்னு என்ன சொன்னாங்க. அதை பார்த்து மகள் என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. தந்தையும் மகனுடைய அந்த ஈமானிய தொடர்பு பாருங்க. மற்றவங்களா இருந்தால் ஆஹா நான் மௌத்தா போயிடுவோம்னா அழுவணும், கதறணும். ஆனால் ஃபாத்திமா நாயகி சிரிக்கிறாங்க. ஏன்னா யாரும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு பாவங்கன்னு செஞ்சுக்கிட்டு நான் இருக்கிறத விட ஏதோ என்னால் முடிஞ்ச இபாதத்தை செஞ்சு நான் வந்து சேருகிறேன் என்கிற அந்த எண்ணம். ஏன்னா நபியினுடைய மகள் அல்லவா, ஃபாத்திமா நீ பின்னாடி வந்துடுவேன்னு சொன்னதுனால தான் சிரித்தாங்க. சரியாக 6 மாதம் கழிச்சு ஃபாத்திமா நாயகி இந்த உலகத்தை விட்டு அவங்களும் மௌத்தாயிடுறாங்க. எனவே நபியினுடைய குடும்பமே இப்படி கஷ்டத்திலே கவலையிலிருந்து சூழ்ந்து முடிந்தது. கடைசியில் நபியினுடைய உயிரை வாங்குவதற்காக வேண்டி இஸ்ராயேல் வருகை தருகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் ஏராளம். அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அவங்ககிட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீலே உயிரை வாங்குறதுக்குலாம் வந்துட்டாங்க, என்ன சொல்கிறீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன நபியே நீங்கள் மௌத்தாயிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல, நபி மௌத்தாயிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வருகைக்காக வேண்டி அல்லாஹ் அரிசியை காத்து கொண்டு இருக்கிறார், உங்களுடைய வருகைக்காக வேண்டிய அல்லாஹ் காத்து கொண்டு இருக்கிறார், நீங்கள் வந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார். நபி சொன்னார்கள், எப்பொழுது என்னை படைத்த இறைவன் என் வருகையை எதிர்பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கிறானோ அதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கப் போகிறது, நான் வருவதற்கு தயாராகிவிட்டேன். அதனால தான் நம்ம எல்லாம் இந்த துவாவை கேட்கணும், யாரெல்லாம் நான் உன்னை சந்திக்கின்ற அந்த கடைசி நிமிடம் உன் பொருத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்முடைய சொத்து செல்வங்கள் வசதி வாய்ப்பு பெயர் புகழ் எல்லாம் 0, இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போய்விடும். எல்லாருடைய பொருத்தம் தான் நிலையான. நாம் இப்படி தான் அல்லா கிட்ட துவா செய்யணும், அல்லா நான் மௌத்தாகி வரக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்தில் முகமது நபி வருகின்ற பொழுது நீ எப்படி அரசு சந்தோஷப்பட்டாயோ அது போன்று அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என் மரணத்தை உங்கள் மரணத்தை நம் மனைவி மக்கள் தாய் தந்தையர்கள் உலகத்தில் உள்ள மரணத்தை அந்த நினைத்து அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷப்படணும். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ்வுடைய இறுதி அந்த மரணம் இருக்கிறதே அது வந்து நாம் அல்லாஹ் கிட்ட பொருத்தத்தோடு போனோம்னு வைங்களேன். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மௌத்து நேரத்தில் மௌத்தாயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய மௌத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரிசி ஆடியதா ஹதீஸ்ல வருது புகாரில. ஏன்னா அந்த சாதிங்க மௌத்தாகிறாரு, ஆனால் அந்த சாத் ரலியல்லாஹு தஆலாவுடைய உயிர் அங்கே போகிறதுனால அல்லாஹ்வுடைய அரிசி சந்தோஷப்பட்டதா. அல்லாஹ் போன்ற மரணத்தை நம்மளுக்கு தரணும். நாம் மௌத்தாகணுன்றது தெரிஞ்சால் இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய சந்தோஷமும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை தருவானாக. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்செல்லாம் முடிஞ்சோடனே தன்னுடைய விரலை இப்படி வானத்தின் பக்கம் உயர்த்தி வானவர்கள் அதே போன்று இறைத்தூதர்கள் அல்லாஹ்வுடைய தியாகிகள் அறப்போராளிகள் அவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இலா ரஃபீக்கில் ஆலா அப்படிப்பட்ட இறைத்தூதராகிய நான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரஃபீக்கில் ஆலா என் உயர்ந்த அல்லாஹ்வை நோக்கி நான் செல்லுகிறேன். இலா ரஃபீக்கில் ஆலா 3 தடவை இப்படி கையை உயர்த்தி சொல்லி இந்த கை அப்படியே கீழே விளைகிறது. கண்மணி நாயகத்தினுடைய உயிர் பறிக்கப்பட்டு கண் மூடப்படுகிறது. அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் தான் உயிர் பிரிகிறது. எடுத்து கீழே வச்சு தகவல் சொல்லி பல
சகாபாக்கள் வருகிறார்கள், எடுத்து அடக்கம் செய்கின்ற நிகழ்ச்சி பல ஏராளம். எனவே நபியினுடைய மரணத்தைப் போல நம் மரணங்கள் அல்லாஹ்வுடைய யாரும் சந்தோஷப்படணும், இந்த அல்லாஹ்வும் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவானாக, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய நசீபை தருவானாக. வெளியிலே நடித்து கொண்டிருக்கின்ற முனாஃபிக்குகளாக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய சாலிஹீன்களாக, இறைநேசர்களாக, வலியுள்ளார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாம் நடந்தால், பேசினால், பார்த்தால், விவாதத்துகள் செய்தால் எல்லாவற்றிலையும் அல்லாஹ் பொருத்தத்தை தருவானாக. நாளை மறு உலகத்திலே அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. உங்களை பொருந்திக் கொள்ளப்பட்ட கூட்டத்தில் சேர்ந்து இதோ என் சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்களாக, இதே இந்த இரண்டு கண்களால் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடியவர்களாக, நபியோருடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம் அனைவருக்கும் தாய் தந்தையர்கள், நம் குடும்பத்தார்கள், வம்சாவளிகள், உலக மக்கள் யாவரையும் நபியோருடன் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்பு பெற்று இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று இன்னும் துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். நீங்களும் துஆ செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தவனாக, உங்களுக்கும் நாங்களும் துஆ செய்வோம் என்று சொல்லிக் கொண்டவனாக முடிக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் சிறப்பு வழங்கியதற்காக வேண்டி சிறப்புரை வழங்கிய எஸ்.எம். அப்துல் ரஹ்மான் ஹஸரத்துக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படும் சையத் இஸ்மாயில் பிரகாசனுடைய நிர்வாக ஜமாத் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள்.